பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே. பரலோக தகப்பனே நன்றி ஆண்டவரே. நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தகப்பன் ஆண்டவரே ராஜா. அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை மாத்திரம் நாங்கள் சேவிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுடைய ஜெபத்தினால ஆண்டவரே ராஜா சபைக்கு வராத வீட்ல இருக்கிற ஆண்டவரே ராஜா அப்பா அநேக ஜனங்கள் இந்த சபையை தேடி வரட்டும் ஆண்டவரே ராஜா. இப்பொழுதே சபை நிரம்ப கிருபை செய்யும் ஆண்டவரே ராஜா. எங்களுடைய ஜெபத்தினால ஆண்டவரே இந்த மதில்களை நாங்கள் ஆண்டவரே உடைக்கலால் கூடும் ஆண்டவரே ராஜா. அப்பா சபையில ஆண்டவரே சபைக்கு போகாத ஆண்டவரே இந்த வட்டாரத்தில் உள்ள ஜனங்களுக்கு தேவன் தாமே ஆண்டவரே ராஜா அப்பா ஒரு எழுப்புதலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு உணர்த்துதலை கொடுங்க ஆண்டவரே ராஜா. தகப்பன் தாமே ஆண்டவரே சபைக்கு போகாமல் இருக்க கூடாதுன்னு அவர்கள் இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே சபைக்கு ஓடி ஓடி வந்து செல்ல கிருபை செய்யும் ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி அப்பா, துதிக்கிறோம் பரிசுத்தரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வார்த்தை கொண்டு எங்களோடு பேசுங்க ஆண்டவரே ராஜா. இந்த வருடத்துடைய ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தின் படி ஆண்டவரே ராஜா எங்கள் சபையை நடத்துங்க ஆண்டவரே ராஜா. ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே ராஜா அப்பா நாங்கள் ரிடீம் பண்ண கிருபை செய்யும் ஆண்டவரே ராஜா. அப்பா இந்த ரிடெம்ஷனின் ஆண்டுல தகப்பன் தாமே நீ சுதந்திரமாய் ஆண்டவரே எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள், எங்களுக்கு வைத்திருக்கிற சுகத்தை ஆண்டவரே இந்த ஆண்டிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்கிறோம் ஆண்டவரே ராஜா. தகப்பன் தாமே ஆண்டவரே ராஜா அப்பா எங்கள் சபையோடு ஆண்டவரே இந்த தரிசனத்தோடு ஆண்டவரே இந்த ஆண்டுல நாங்கள் ஓட ஆண்டவரே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி பராபரபரியாண்டே ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஏனோ தானோ என்று ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை செலவழிக்க கூடாது ஆண்டவரே ராஜா. தேவனுடைய மகிமை இப்பொழுதே சபையில சூழ்ந்து கொள்ளட்டும். ஓ நன்றி 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 நன்றி. உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே சபையின் மத்தியிலே கடந்து வருவதாக ஆண்டவரே ராஜா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தெய்வீக மகிமை ஆண்டவரே இது ஆண்டவரே நீ சொன்னது போல ஆண்டவரே ஜனங்களை நீர் அனுப்புவீர் ஆண்டவரே. இந்த சபைக்கு ஜனங்களை நீர் அனுப்புவீர் ஆண்டவரே. இரட்டிப்பான ஜனங்களை நீர் அனுப்புவீர் ஆண்டவரே. அப்பா உம்மை தெரிந்து கொள்ள, உம்மை சேவிக்க ஆண்டவரே ராஜா இருதயத்திலே பாரமுள்ள ஜனங்களை ஆண்டவரே ராஜா நாங்கள் ஆற்றி தேற்ற தேவன் தாமே எங்களுக்கு நீர் பலத்தை கொடுப்பீராக ராஜா. ஓ நன்றி 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 ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே ஊழியங்களை அங்கீகரிக்கிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே ராஜா. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு சிறிய ஊழியமா இருந்தாலும் என் தேவனுடைய நாமத்திலே நாங்கள் மகிமைப்பட செய்யும் பொழுது, ஒற்றுமையாய் செய்யும் பொழுது தேவன் தாமே ஆண்டவரே ராஜா எங்களோடு இருந்து இடைப்பட்டு ஆண்டவரே நீர் வழி நடத்துகிறீர், சபையை வழி நடத்துகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. இந்த சபையில ஆண்டவரே ஒரு மனப்பாடு ஆண்டவரே கடந்து வந்ததற்காக நன்றி ஆண்டவரே ராஜா. தேவன் தாமே ஆண்டவரே ராஜா ஒருங்கிணைந்து நாங்கள் செய்யும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் இந்த சபையை முழுவதுமாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓரி பரன் தரரபரியா ஓரி பராஷலலபரியாண்டே ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி ராஜா, கிருபை நிறைந்தவரே நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி நன்றி நன்றி. அப்படியே தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஓ இந்த மாதம் முழுவதும் நம்ம நடத்தி கொண்டு போகிற கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாய் தரிசனத்திலே ஆண்டவரே ராஜா எங்களை நீர் வழி நடத்துவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம். அநேக துன்பங்கள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம். அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் நீர் ஒருவர் மாத்திரம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம். ஓ நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே உமக்கு நன்றி, ஆவியானவரே நன்றி செலுத்துகிறோம். கிருபை உள்ளவரே நன்றி அப்பா. ஆண்டவரே இசை கருவி வாசிக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக வருகிறோம். தேவனுடைய ஞானம் இப்பொழுதே கடந்து வருவதாக ஆண்டவரே ராஜா. அப்பா எந்த ஊழியத்திலே பிள்ளைகள் கை வைத்தாலும் தேவனுடைய கரம் முற்றிலுமாய் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளின் மத்தியிலே கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா வாலிப பிள்ளைகள் சபையுடைய தூண்கள் ஆண்டவரே ராஜா. அவர்கள் எழும்பணும், அவர்கள் எழும்புவார்கள். நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆவியானவரே நன்றி. தகப்பனுடைய கரத்தில் முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம்.
ஆண்டவரே. அப்பா தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக ராஜா. நன்றி ஆண்டவரே. ஆராதனை கொண்டு ஆண்டவரே எங்களோடு வழி நடத்துவீராக ஆண்டவரே ராஜா. அப்பா நாங்கள் குறைவை நிறைவாய் பார்க்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கரம் ஆண்டவரே முற்றிலுமாய் இருந்து காத்துக் கொள்வதாக ராஜா. உம்முடைய பரிசுத்த கரத்துக்காக நன்றி ஆண்டவரே ராஜா. மகிமையின் கரம் ஆண்டவரே முற்றிலுமாய் ஆளுகை செய்வதாக. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வல்லமைக்காக நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ராஜா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆராதனைக்குரிய தேவாதி தேவனாய் நீ இருக்கிற ஆண்டவரே. மகிமை மாட்சிமை மிகுந்த வல்லமையின் ஆவியானவரே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா தோ ஆவியானவரே முடிவுள்ள ராஜ்யத்தை அருள மறுபடியும் வரப்போகிற தேவாதி தேவனாய் நீ இருக்கிற ஆவியானவரே. அப்பா உம்மால கூடாதது ஒன்றும் இல்ல ஆவியானவரே. அப்பா மறுபடியும் வந்து ஆண்டவரே எங்களை கூட்டி கொண்டு போகிற தேவன் நீர் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அனுதினமும் ஆண்டவரே எங்கள் நாவு உம்மை துதிக்கிற நாவா, எங்கள் இருதயம் உம்மை தேடுகிறதா இருக்கத்தக்க அப்பா. அப்படியா நீ கிருபை குறித்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா வெக்கத்துக்கு பதிலாக ஆண்டவரே அப்பா அப்பா நீர் ஆண்டவரே அப்பா வேற்றுமை வைக்க போறதுக்காக நன்றி, உயர்த்த போவதற்காக நன்றி ராஜா. கலை குறைந்த இடத்தில் ஆண்டவரை உயர்த்த போகிற தேவனாய் நீர் இருக்கிற ஆண்டவரே. ஓ ராஜாதி ராஜாவே அப்பாவை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க ஜீவன் உள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரச் செய்கின்ற ஆவியானவராய் நீர் இருக்கிறீர், பரிசுத்தராய் நீர் இருக்கிறீர். ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனைக்கு உரியவரே உமக்கு நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. அப்பா ஹalleluya ஹalleluya. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேதனும்
அப்பா. எங்கள் ஆயுள் முடியும் வரை ஆவியானவர் அப்பா நீரே ஆண்டவரே உயிருள்ள தேவன் என்று அப்பா ஜீவிக்கிறீர் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. மகிமை ஆவியானவரே அப்பா உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. முடிவின் பரிசுத்தம் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் அப்பா. நீர் இருக்கிற இடத்துக்கு எங்களை கூட்டி செல்வன் என்று சொன்ன தேவன் நீர் ஆண்டவர் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. வல்லமையின் ஆவியானவரே உமக்கே நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் கண்மலையாய் இருக்கிற கிறிஸ்துவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. உம்முடைய சிறகுகளால் ஆண்டவரே எங்களை மூடி அப்பா எங்களை பாதுகாக்கிற தேவன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அப்பா எங்களை விட்டு கொடுக்காத தேவன், எங்களை மீட்டெடுக்கிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரே, எங்களை மீட்பராய் இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹalleluya.
வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆத்துமாவே நன்றி சொல்லு ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே குற்றங்களை மன்னித்தாரே நோய்களை நீக்கினாரே படுகொலையிலிருந்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே படுகொலையிலிருந்து மீட்டாரே ஜீவனை மீட்டாரே ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஆத்துமாவே நன்றி சொல்லு உள்ளத்தோடே திருவடி இரக்கத்தால் மணிமுடி சூழ்ந்திருந்தார் திருவடி இரக்கத்தால் மணிமுடி சூழ்ந்திருந்தார் ஆனாலும் நன்மைகளால் திருப்தியாகிறார் நன்மைகளால் திருப்தியாகிறார் ஒரு நாளும் மறவாதே ஒரு நாளும் மறவாதே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே ஆத்துமாவே நன்றி சொல்லு ஒரு உள்ளத்தோடே இளமை கழுகு போல புதிதாக்கி மதிக்கின்றார் இளமை கழுகு போல புதிதாக்கி மதிக்கின்றார் ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை ஓடினாலும் நடந்தாலும் குறைவதில்லை ஒரு நாளும் மறவாதே நன்மைகள்
கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. ஆமாச்சா. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. தேவனேப்பா, படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இந்த வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அநேகம் ஆண்டவரேப்பா. நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. உற்சாகமாக தேவனுக்கு கைகளை தட்டுவோம். நம் வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்காக நன்றியா செலுத்துவோம். ஓ, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரேப்பா. நன்றி செலுத்துவோம். இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் நீர் செய்த அற்புதங்கள், அப்பா, நன்மையான காரியங்கள் அநேகம் ஆண்டவரேப்பா. மனிதரால் கூடாத ஆண்டவரே, உம்மால் கூடுமாமே ஆண்டவரேப்பா. ஓ ராஜாதி ராஜாவே, ஒரு பொழுதும் எங்களை விட்டுக் கொடுக்காத ஆண்டவரேப்பா. எங்களை கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஓ நன்றி அப்பா, நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜாவே ஆண்டவரேப்பா. நன்றி கர்த்தாவேப்பா. வல்லமை நாவினாலே உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ ராஜாதி ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அப்பா எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. அப்பா, ஓ ராஜாதி ராஜாவே, நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் மேகமாய் இருந்த ஆண்டவரே அப்பா, எங்கள் வாழ்க்கையில் அப்பா நீர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் ஆண்டவரே அப்பா. பிரமிக்க முடியாத காரியங்களை ஆண்டவரே அப்பா, நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை, நாங்கள் ஜெபிப்பதற்கும் மேலான காரியங்களை நீர் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. யாரிட்டாலும் ஆண்டவரே அப்பா, எங்களை ஒருபோதும் ஆண்டவரே கைவிடாத தேவனாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ள தேவனாய் நீ இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நன்மைகளை செய்கிறதுக்காகவே நீ வந்திருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி செலுத்துகிறோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் மனதிடம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் மனதிடம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ராஜா. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. ஆயிரம் 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 நன்மைகள் மறுபடியும் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் மனதிடம் என்னை சூழ்ந்திட,
கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. Thank you.
என்னை விடாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. நான் நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. நான் நெருக்கத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பில் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற இருவரும் இரண்டும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சொல்கிற இருவரும் இரண்டும் அன்பும் கொண்டீரே. நல்ல இயேசுவே, என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரால் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசர், நல்ல எபினேசரால் என்னை எங்களை நடத்துகிற, எங்களை பிணைப்புகிற, எங்களை போஷிக்கிற, எங்களை காப்பாற்றுகிற, எங்கள் மேல் கருத்தனை கொள்கிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நல்லபடி எங்களை பிணைப்புகிற ஒரே தகப்பன் எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து. நீர் ஒருவரே எங்கள் வாழ்க்கைக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுள்ள தேவனுக்கு நன்றி ஆண்டவரே. என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நன்றி ஆண்டவரே. அப்பா, எத்தனை நன்மைகள் செய்தீர் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, உலகத்தின் இருளுக்கும் ஆண்டவரே, அசிங்கத்துக்கும் அழுக்குக்கும் எங்களை விளக்கி ஆண்டவரே, உம் பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி ஆண்டவரே, உமது பிள்ளையாய் எங்களை தெரிந்து கொண்டீங்க ஆண்டவரே. எங்களை ஆண்டவரை கீழாக்காமல் மேலாக்கி ஆண்டவரே, எங்களை உயர்த்தி எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை ஆண்டவரே, உமக்கு முன்பாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரிய சிந்தைகளை உம் பாதாண்டில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒருவரே பெரிய தேவன், நீர் ஒருவரே உண்மை உள்ள தேவன், நீர் ஒருவரே எங்களை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் ஜீவனிலும் பெரியவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உமது பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்ளுங்க. உம்மை பலப்படுத்த ஆண்டவரேப்பா, எங்களை பலப்படுத்துகிற அன்பின் ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு ஆண்டவரே, எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்கள் சிந்தைகளை ஆளுகை செய்யுங்க, எங்கள் எண்ணங்களை ஆளுகை செய்யுங்க, எங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க, எங்கள் நடைகளை ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியங்களும் ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. வாழ்வது நாங்கள் அல்ல, கிறிஸ்துவின் சாயலுடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் அதின்படி ஆக கடவுது சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை தாழ்த்தி உயர்த்தி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி செலுத்துகிறோம். அப்படியே அமர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் ரொம்ப நல்லவர். நல்லா இருக்கீங்களா? உற்சாகமா சொல்லுங்க ஆமென். ஆமென். ஆண்டோட கிருபையில நம்ம கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆமென். நம்ம நல்லா இல்லைன்னு சொன்னாக்க நம்ம சபைக்கு வந்திருக்க முடியாது. ஆமா இல்லையா? நம்ம பலவீனமா இருந்தா சபைக்கு வந்திருக்க முடியாது. நம்ம போராட்டத்துல கடந்து போயிருந்தா இந்த சபைக்கு காலைல வந்திருக்க முடியாது. ஆனா கர்த்தர் நம்மளை எல்லா சூழ்நிலையும் அவர் தாங்கி, அவர் வார்த்தையினால நம்மளை தாங்கி வழி நடத்துறதுனால நாம் இயேசுவின் நாமத்துல நல்லா இருக்கும். மரியா என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. என்ன கருனா, போன வாரம் ஒரு சில நான் உங்கள்கிட்ட வர்ஷிப் பத்தி ஒரு சில பிரசங்கள் சொல்லியிருக்கப்ப ஒரு சில காரியம் தங்கி இருந்துச்சு. சரிங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்ல போறேன். ஆமா இல்லையா? என்ன சொல்ல போறோம் உங்களுக்கு தெரியும். ஆமாவா? ஆனா ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் ரொம்ப நல்ல. ஏன்னா ஆராதனை குறித்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பகுதியும் ஆராதனையா முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம ஆராதனை பார்க்கும் பொழுது நம்ம சபை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நானும் நினைச்சு கொண்டு இருந்தேன்.
ஆனா வாழ்க்கையில ஒவ்வொரு படியும் மேலே ஏறும்பொழுது சரி ஆராதனையா இருக்கு, கீழே இறங்கும் பொழுது ஆராதனையா இருக்கு. எங்க போனாலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு காரியமா இருக்கு. ஏன்னா கர்த்தர் நம்மளை அப்படியே வணைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நான் எப்படி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாக்கா, நம்ம பேச்சு ஒரு ஆராதனையா இருக்குது என்று சொல்லிட்டு உங்களை மத்தியில சொல்ல போறேன். ஒன்னு ஒரு 3 பாயிண்ட் இருக்கு சரிங்களா. நம்முடைய பேச்சு தொடங்கி, நம்முடைய கீழ்ப்படிதல் தொடங்கி, நம் சூழ்நிலையை தொடங்கி எல்லாவற்றையும் ஆராதனையா இருக்குது. அதை கர்த்தரை நாம் முன்னிட்டு நடக்கும் பொழுது அது அவர் மகிமையா இருக்கும். ஆமென். சரிங்களா. இப்ப நம்ம சொன்ன ஒரு காரியம் நம்ம வாழ்க்கை நம்முடைய பேச்சு ஒரு அடையாளத்தை தரும். அது நம்ம கிறிஸ்துவை மகிமைப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது. நம்முடைய செயல்கள் ஒரு ஆராதனையா இருக்குது. அது கிறிஸ்துவை மகிமைப்படுத்துறதா இருக்கு. சரிங்களா. இந்த செயல்கள், இந்த பேச்சுகள் நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று அறிந்து கொண்டு நடக்கும் பொழுதுதான் அது கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு ஆராதனையா இருக்குது. சரிங்களா. எடுத்துக்கொள்ளுங்க கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. எடுத்தவங்க வாசிக்கலாம், தமிழ்லயும் படிக்கலாம், இங்கிலீஷ்லயும் படிக்கலாம். கர்த்தர் நல்லவர். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17. வார்த்தையானது கிரியையினானது, நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்தரியுங்கள். கெவின் மேல மட்டும் அந்த ஒவ்வொரு காரியத்தை படிங்க. மேல வசனம் படிச்சு அதுக்கு மேல இல்ல அந்த 17 வார்த்தையினாலாவது. இந்த வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஒரு 2 காரியம் இருக்குது. நம்ம வார்த்தையினாலாவது என்று சொல்லி வரும் பொழுது, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும். இப்ப கர்த்தரை நாம் ஆராதிக்க போறோம், கர்த்தருக்காக நம்ம வாழ்கிறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு சில காரியம் நம்ம வாழ்க்கை அடங்கியிருக்கு. நம்ம எதை செய்கிறோம் என்று வார்த்தையினால் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் அதை கிறிஸ்துவை மகிமைப்படுத்தும்படி வசனம் சொல்லி இருக்குது. நான் மட்டும் சொல்லல, இங்க இருக்கிற வேதத்தை அறிஞர்கள் மட்டும் சொல்லல, நம்மளுக்கு எல்லாம் ஒரு வார்த்தை, வேத வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்து நாம் ஒரு காரியம் செயல்பட போறோம், ஒரு காரியத்தை பேச போறோம். அதை எப்படி செயல்படணும்னா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் தான் செய்யணும். அப்ப இயேசுவின் நாமத்தில் செய்வதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இயேசுவின் நாமத்தை நம்ம சொந்த இஷ்டத்தை செஞ்சிட முடியுமா? சொல்லுங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம செயல்படுற காரியங்கள் நம் கர்த்தரை முன்னிட்டு செயல்படும் பொழுது நம்ம எப்படி செய்வோம்? ஒரு பயபக்தியோட, ஒரு உண்மையோடு செய்வோம், விசுவாசத்தோடு. ஏன்னா நம்ம கர்த்தர், ஏன்னா கர்த்தர் நம்ம அப்படியே வழிநடத்துறார். ஆமா இல்லைங்களா? ஆமா இல்லையா கல்வி? அப்ப நம்ம வாழ்க்கையில செயல்பட வர ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம எப்படி வேணா நம்ம பேசுகிற பேச்சுகள். ஏன்னா நம்ம எனக்கு ஏதோ ஒரு காரியம் பேசினாலும் சரி, எந்த ஒரு அடையாளம் எடுத்துக்கணும் சரி, கிறிஸ்துவர்களை கொண்டுதான் நம்ம இந்த பூமியில அநேக சாட்சிகள் கேட்கிறோம். உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி இந்த தேசத்துக்கு பார்க்கும் பொழுது முதல் செய்தவர்கள் கிறிஸ்துவர்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி அவர்கள் செய்யக்கூடிய எண்ணங்கள் எப்படி வந்துச்சுன்னா கிறிஸ்துவை பின்பற்றினால வந்துச்சு. ஆமா இல்லையா? இப்ப படிப்பை குறித்து பார்க்கும் பொழுது இந்த மனுஷ தேசத்துல 150 வருஷம் முன்னே தமிழ் ஸ்கூல் வந்துச்சுன்னு சொன்னாக்கா எப்படி கிறிஸ்துவர்கள் அந்த ஹெல்ப் பண்ணால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அவங்க சொந்த காசை எடுத்து நம்ம தேசத்துக்காக பண்ணி பிள்ளைங்க படிக்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செஞ்சிருக்காங்கன்னா, ஏன் அந்த குணங்கள் வந்துச்சுன்னா கிறிஸ்துவனால. அப்ப அவங்களோட வாழ்க்கையோட காரியங்கள் வார்த்தையினால் மட்டும் இல்ல, கிரியினால் வந்துச்சு. ஆமாவா இல்லையா? இப்ப நான் வார்த்தைன்னு சொல்லும் போது, நான் உங்கள்கிட்ட நல்ல மாதிரி பழகினாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க? ஹாய் சங்கர்னா சொல்லுவீங்க. ஆமாவா இல்லையா? நான் உங்கள்கிட்ட திறந்து விட்டதெல்லாம் பொய்யா சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? சங்கர் ரொம்ப நல்ல பையன் சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? அவர் சொன்னாலே ஒரு அர்த்தம் இருக்கும். ஆமா இல்லையா? ஏன்னா நம்ம பழகிறத பொறுத்து தான் நம்மளை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஆமாவா? கிறிஸ்துவின் உடையவர்கள் நம்ம வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப என் வார்த்தைன்னு சொல்லிட்டா, நான் இப்போதைக்கு நீங்க பாக்குறதுனால நான் நல்லா பேசணும் ஒரு கால் சொல்லலாம். ஆமாவா இல்லையா? இல்லையா? ஸ்டெமேகா நீங்க சொல்லுங்க, நம்பி பேசலாமான்ட்ட? சரி. ஆனா நான் என் வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் சாட்சியா சொல்ல போறேன். இப்ப இந்த பேச்சை குறித்து பார்க்கும் பொழுது மரியாதை சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரியும் அவங்க ஸ்டாரி. ஆனா அங்க என்னன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில கிறிஸ்துவின் முன்பா கிறிஸ்து சொல்றாரு, நீங்க வார்த்தையினாலும் கிரியையினாலும் எதை செய்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்தி சொன்னாரு. இப்ப நான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு நான் கிறிஸ்துவை பற்றும் வார்த்தையில் கடந்து போனாதான் இயேசுவை மகிமைப்படுத்த பிள்ளையா இருப்பேன். ஆமாவா? இப்ப ஒரு சின்ன சம்பவம் என் வாழ்க்கையில நடந்த ஒரு சிறப்பான சம்பவத்தை குறித்து ஒரு சாட்சி மாதிரி சொல்ல போறேன். இது சாட்சி இல்லை, எனக்கு அது கருப்பு நாள். ஆமா, இருந்தாலும் இயேசு நான் மகிமையா சொல்றேன். ஏன்னு சொன்னாக்கா, நானே ஒரு சின்ன வயசுல இருக்கப்ப, 7 வயசு இருக்கப்ப என்ன பண்ற, வீட்டுல அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வந்துருச்சு. சரிங்களா? அண்ணன் தம்பிகளுக்கு சண்டை வந்துருச்சு, வீட்டு மணிக்கே வந்துருச்சு. வெளியே வந்துருச்சுன்னா தப்பிச்சிருப்பேன். ஆனா வீட்டு மணிக்கே வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், பேசிக்குவோம். இப்ப
இப்ப சகோதரனா வாடா போடான்னு பேசுவோம், ஆமாவா இல்லையா? ஆமா இல்லையா? நீங்க உங்க ஃப்ரெண்டு கூட அடிச்சுக்கிட்டீங்கன்னா வாங்க அடிங்க அப்படி பேசுமா? வா போகணும், அப்புறம் இல்ல வாடி பிடிச்சோம், ஆமாவா இல்லையா? இப்ப ஆம்பளை பையன் நானே என்ன விதிவிலக்கு அதே மாதிரிதான், வாடா போடா இந்த மாதிரி பேசுறேன். ஆனா என் பேச்சு அங்க என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, ஓவர் பரிசுத்தமாயிடுச்சு. புரியுமா உங்களுக்கு பரிசுத்தம் நானே? ஏன்னா அந்த வயசுலதான் நம்ம கூட்டாளி ஒரு அடிச்சு நம்ம நம்மளுக்குள்ள ஒரு ரத்தம் பொங்கும் தானே, பொங்க நல்ல வார்த்தையா வரும், ஒரு மாதிரியான வார்த்தை வந்துருச்சு. நான் சொன்னல இந்த சம்பவம் வந்து என் வீட்டு மணிக்கு நடந்த சம்பவம். அப்ப வீட்டு மணிக்கு சம்பவம் நடக்கிறப்ப என்னை பெற்றவர்கள் பாசமாக என் பின்னாக நின்று கொண்டிருந்தார்கள். புரியுதுங்களா? அப்ப நான் நல்வார்த்தையை பேசியிருந்தேன்னா எனக்கு ஒன்றும் நடந்திருக்காது. சண்டை நடக்கப்ப நான் என் வார்த்தை என்ன பண்ணிட்டேன், தவறான வார்த்தையை பேசிட்டேன். கெட்ட வார்த்தையை பேசும் பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு ஒரு திருவிழா கொண்டாடிட்டாங்க வீட்டில். அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, விளக்கமா வச்சு நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு வார்த்தையை நம்ம பேசும் பொழுது நம்ம எப்படி பேசணும் தெரிந்து கொண்டு பேசணும். இல்ல நம்ம கோபத்துல பேசணும் சொல்லிட்டு இல்ல கெட்ட வார்த்தைகள் பேசணும்னா நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சாட்சி இழந்துடுவோம். நம்ம என்ன பண்றோம், நம்ம யாருன்றது ஒரு ஐடென்டிஃபை காட்டிடுவோம். ஏன்னு சொன்னாங்க, நான் இது ஏன் சொன்னா, இப்ப என் பெத்தவங்களுக்கு முன்பாக நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசினா அது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஐடென்டிஃபை கிடைக்காதுல்ல. என் மகன் நல்ல மகன் சொல்லுவாங்களா வெளியே போயிட்டு? ஆமா சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் அந்த சிச்சுவேஷன் நான் நல்ல காரியங்கள் செய்யல, ஆமாவா இல்லையா? அப்ப எனக்கு அதோட விளைவு என்னன்னா அடி விழுந்துச்சு. அப்ப ஒரு இருக்கிறீங்க தானே, அந்த அடியை பத்தி சொன்னா வேற மாதிரி இருக்கும். விளக்க மாதிரில பப்ளிக்கா வச்சு நல்லா குளிப்பாட்டினாங்க. 13 வயசு நல்ல குளிப்பாட்டு ஞாபகம் எனக்கு இருக்கு. அப்படி அடிச்சுட்டு திருப்பி பாத்ரூம் அனுப்பி விட்டாங்க குளிக்க சொல்லிட்டு. அப்ப குளிக்கிறப்ப தண்ணி எடுத்து ஊத்துன கூட அந்த குளிப்பாட்டி விட்டாங்க விளக்க மாதிரில. ஒரே எரிச்ச. ஏன் சொல்றேன்னா, ஒரு தவறு பண்ணனால அது விளைவை நான் சொன்னேன். அப்ப கிறிஸ்துவ கற்றுக் கொடுக்கிறாரு, உன் பேச்சில் நீ எதை கிறிஸ்துவ மையப்படுத்த சொல்லி சொல்றாரு. அப்ப நம்ம வாழ்க்கையில தெரிஞ்சோ தெரியாம தவறுகள் பண்ணிருக்கலாம். ஆனா நம்ம வாழ்க்கையில செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்தையும் நாம் என்ன பண்ணணும், கர்த்தரை மையப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம இப்ப நான் செஞ்சது தவறுன்றது உண்மைதான். ஆனா நம்ம வாழ்க்கையில எல்லாரும் தவறுகள் செய்வோம், எல்லா இயலாமைகள் இருக்கும், கோபங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனா கிறிஸ்து நம்ம கற்றுக் கொடுத்திருக்காரு, நீங்க எதை செய்தாலும் என்னது வார்த்தை நாளாவது. அப்ப நம்ம பேசுற நல்வார்த்தைகளை நம்ம உருவாக்கி நம்ம என்ன பண்ணணும், வேதத்தின்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின்படி நம்ம கற்றுக்கொண்டு நடக்கும் பொழுது இயேசுவுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆராதனையாக இருக்குது. நம்ம வாழ்க்கையில நான் தேவனை ஆராதிக்கிறேன், அப்ப அவர் நான் மகிமைப்படுத்தணும்னா என் பேச்சு வந்து கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கணும். இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, இல்ல நான் ராங்கா சொல்றேன்? கேள்வி திருப்பி வேகமா படிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை சோஸ்தரிங்க. பாருங்க, வார்த்தையினாலும் கிரியினாலும் நீங்க எதை செஞ்சாலும் உங்களுக்காக செஞ்சுக்குங்க, உங்கள் பெற்றோர்களுக்காக செஞ்சுக்குங்க, உங்க நண்பருக்காக செஞ்சுக்க சொல்லி வரல. நம்ம எதை செய்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்த செய்யும்படி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம வார்த்தையில் பேசும்போது நிறைய காரியங்கள் நற்காரியங்கள் நம்ம கேட்டு நம்ம மைண்டை வச்சு கொள்ளும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நம்ம பேச முடியும். அது வந்து நமக்கு சாட்சியா இருக்கும், அதோடு கூட இயேசுவை மகிமைப்படுத்துற ஒரு காரியமா இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வசனத்துல வந்து அந்த வசனத்துல இரண்டாவது பகுதியில் ஒரு காரியம் சொல்லுது, நீங்கள் கிரியையினாலாவது சொல்லுது. கிரியை என்று சொல்லும் பொழுது என் செயல்கள், நான் எப்படி நடந்துக்கிறேன். நான் சொன்ன ஒரு பேச்சு சொன்னேன், இப்ப நான் நடந்துக்கிற விதத்தை பத்தி சொல்றேன். இப்ப நடந்துக்கிறத பத்தி நான் என்ன பத்தி சொல்லவே மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப நல்லா நடந்திருக்கேன். ஆமாவா? இப்போ ஒரு கதையை சொல்லிட்டேன், அது நீங்க எவ்வளவு பேர் மைண்ட்ல வச்சிருப்பீங்கன்னு தெரியாது, குளிப்பாட்டின கதையை. சரிங்களா? இப்ப என் கிரியினால வந்து இப்ப நான் வந்து ஒரு சில காரியங்கள் செய்யும் பொழுது ரொம்ப ஏமாத்தினேன். அப்ப வச்சுக்குமே, யார் அவங்க மாதிரி உங்க வீட்டுக்கு வரப்பெல்லாம் ஒரு ஜாமான் கொடுங்க, போன் கொடுங்க. அன்னைக்கு பார்த்தேன் போன் இருந்துச்சு, போன் கொடுங்க. அடுத்த தடவை 5 ஜாமான் கொடுங்கன்னா அவங்க அண்ணன் என்ன பண்ணுவார், கேட்டை பூட்டிடுவாரு. ஆமா இல்லையா? ஆமா இல்லையா? இப்ப என் செயல்கள் நல்ல மாதிரி இருந்தாதான் அடுத்தவங்க என்னை வீட்டுக்குள்ள கூட சேர்ப்பாங்க. ஆமாவா இல்லையா? மேகா வீட்டுக்கு போறேன், காடி அழகா இருக்குன்னு சொன்னா அவங்க பார்த்துட்டு போங்கன்னு சொல்லுவாங்க, கொடுப்பாங்களா? இல்ல. அப்ப என் செயல்கள் என் கிரியைகள் எப்படி இருக்குன்னா இயேசுவை மகிமைப்படுத்த தன்மைக்குள்ள இருக்கணும். ஏன்னு சொன்னாக்கா, நம்ம பழகிற ஜனங்கள் வந்து ஒரு சில ஜனங்கள் நம்மகிட்ட பழகுவாங்க. இது ஒரு காரியம், ஒரு சாட்சி மாதிரி சொல்லிடுறேன். ஒருத்தர்கிட்ட பழகுவாங்க, டக்குன்னு பிஞ்சாம கேட்பாங்க. என்கிட்ட ஒரு வேலை செய்யற ஒரு பார்க்குற ஒரு அங்கிள் வந்து ஒரு ஹெல்ப் கேட்டார், சரி கொடுத்துட்டேன். 2 நாள் சம்பளம் போட்டுனாரு, 3 வாரம் ஆச்சு, மறந்துட்டாரு. இன்னைக்கு காலையில திருப்பி அதே அங்கிள், என் ஃப்ரெண்டு கொஞ்சம் பிஞ்சா பண்ணிட்டேன், நீங்க திருப்பி கொடுத்தீங்கன்னா நான் திருப்பி கொடுத்துறேன்னு சொன்னாரு. அண்ணன் கையில காசு இல்லைன்ட்டு. ஏன்னு சொன்னாங்க, நம்ம நடந்துக்கிற விதங்கள் இப்ப வந்து உதவி செய்யறது ஒரு சைட்டு, காசு வாங்கல கிரியைகள் அது ஒரு சைட்டு. இப்ப உதவின்னு கேட்டு அவங்க செய்யறவங்க அது வேற, அதை பயன்படுத்திக் கொள்கிறோம் வேற. அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கிரியைகள் சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம நடந்து கொள்கிற விதங்கள், உதவியா இருக்கட்டும், நம்ம பிறருக்கு செய்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், இயேசுவை சாட்சியா வைத்து நடந்து கொள்ளணும். ஏன்னா வசனம் சொல்லுது கிரியையினால. கேள்வி, நான் எதை பத்தி பேசுறேன்னா, அன்னைக்கு என் வீட்டுல நீ குளிப்பாட்டினாங்க சொன்னல, உங்க வீட்டுல சொன்னேன் வார்த்தையினாலாவது பின்னால கேள்வி, ஆமாவா?
அந்த கதையை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? அப்போ வாழ்க்கையில வந்து நம்ம கடந்து போகிற ஒவ்வொரு காரியம், பேச்சும் சரி, நடத்தைகளும் சரி, இயேசு கிறிஸ்துக்கு முன்னிலையாக நடக்கும் பொழுது அது நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆராதனையாக இருக்குது. இயேசுக்காக நான் வாழ்றேன் என்று சொல்றவன், இயேசுக்காக நான் செயல்படுன்னு சொல்றவங்களாம் ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நாம் பேசுகிற பேச்சு தொடங்கி நாம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் சாட்சியாக இயேசுவுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அது ஒரு கர்த்தருக்கு கொடுக்கிற ஒரு நல்ல ஆராதனையா இருக்குது. ஏன்னா கர்த்தர் வந்து அவர் அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட போன வாரம் சொல்றப்ப ஒரு காரியம் சொன்னேன். கர்த்தர் சொன்னார் ஒரு வார்த்தை, என் ஜனங்களை துதியை சொல்லி வருவாங்க. அப்பனா நம்ம பேச்சிலையும் நம்ம நடத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துற வாழ்க்கையை வாழும் பொழுது அது நம்ம அவர் கொடுக்கிற ஒரு துதியா இருக்குது. அவர் நாமத்தை மகிமைப்படுத்துற ஒரு காரியமா இருக்குது. நான் அந்த முதல் வசனம் சொன்ன ஒரு காரியத்தால நான் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நாம் நடந்து கொள்கிற வாழ்க்கையில போராட்டங்கள் வரும், குழப்பங்கள் வரும், எரிச்சல்கள் வரும், கண்ணீர்கள் வரும். ஆனா எந்த சூழ்நிலை வரும் பொழுது நம் பேச்சை என்ன பண்ணோம், கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக வைத்துக் கொள்வோம். கஷ்டமாக தான் இருக்கும். நம்மளாம் வந்து இப்படியே நம்மள வந்து ரோபோட் மாதிரி இதுதான் பேசணும் இதுதான் செய்யணும் சொல்லி நம்மள வந்து திரும்ப முடியாது. ஏன்னா நம்மளுக்கும் மைண்ட் இருக்கு, நம்மளுக்கும் இமோஷனல் இருக்கு, நமக்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆனா எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம இயேசுவை மகிமைப்படுத்தி வாழும் பொழுது, செயல்படும் பொழுது அது இயேசுவை மகிமைப்படுத்துகிற ஒரு சாட்சியுள்ள காரியமா இருக்குது. அதுதான் கர்த்தர் நம்ம வாழ்க்கையில விரும்புகிற ஒரு காரியமா இருக்குது. சரிங்களா? அடுத்து உங்க மத்தியில் ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். நான் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப நான் சொன்ன சொன்னது வந்து நான் வார்த்தையை சொன்னேன், அப்புறம் கிரியைன்னு சொன்னேன். இப்ப அடுத்து வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நல்ல ஆராதனை, கர்த்தருக்கு ஒரு நல்ல ஆராதனை கொடுக்க முடியும்னா ஒரு கீழ்ப்படிதல் என்று சொல்லலாம். ஆமாவா இல்லையா? கர்த்தருக்கு கொடுக்கிற ஆராதனையில நான் அவரை கீழ்ப்படியும் பொழுது அவர் நான் கொடுக்கிற ஆராதனையா இருக்கிறது. சரிங்களா? இப்ப வச்சுக்குமே யார் அவங்க ஆஷா. இப்ப பாருங்க, இப்ப நான் ஒரு காரியம் சொல்றேன். இப்ப உங்க பிள்ளைங்க வந்து உங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது அது வந்து உங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஆமாவா இல்லையா? அதே நம்ம பிள்ளைங்க அவங்களுக்கு கீழ்ப்படியலாம், நம்ம ரூம்ல கொண்டு போய் அவங்கள கொண்டாடுவோம். ஆமாவா இல்லையா? ஒரு சின்ன ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சீரியஸான காரியமா இருந்தாலும் ஆமாவா இல்லையா? நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்கணும். அது வந்து அது ஒரு மரியாதையா இருக்கு. அப்ப கர்த்தரும் விரும்புகிற ஒரு காரியமா இருக்கு. ஆமாவா இல்லையா? இது அப்ப உங்கள்கிட்ட சொன்னாலும் இப்ப இது எல்லாத்துக்கும் அப்படிதான் இருக்கும். மரியாக்கா உங்க வீட்டுல அப்படி இருக்காதா? இருக்கும் தானே? போன வாரம் நான் பார்த்தேன், போன் பறக்குது. ஆமா இல்லையா? டைட்டிஸ் கிட்ட நான் பார்த்தாத போன் வந்துச்சு, அவன் படல. ஏன்னு சொல்றேன்னா, இப்ப நம்ம வந்து கீழ்ப்படியலன்னு சொல்லல, நமக்குள்ள சிச்சுவேஷன் வரும்போது ஒரு மாதிரியா இருக்கும். நான் ஏன் இந்த கீழ்ப்படிதல் கொடுத்து பாக்குறேன்னா, கர்த்தர் அதை அதிகமா விரும்புறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என் வார்த்தை கீழ்ப்படிந்து வாங்க. இயேசுவை பின்பற்றுவது, அவர் வார்த்தை கீழ்ப்படிந்து வருவது. அப்ப இயேசுவை நாம் விசுவாசிப்பதும் அவர் வார்த்தையை நம்பி கீழ்ப்படி நடக்கும் பொழுதுதான் ஒரு நல்ல ஆராதனையா இருக்குது. எடுத்துக்கொள்ளுங்க, ஆதியாகமம் 22வது அதிகாரம். மரியாக்கா நீ இங்கிலீஷ் பைபிளாக கெவின் இங்கிலீஷ் தானையா? கெவின் நீங்க என்ன பண்ணீங்க? ஆதியாகமம் 22வது அதிகாரம் வசனம் 5. சரி, வசனம் 5 படிக்க வேணாம். ஓகே, 5 படிங்க. 5 படிங்க. ஆதியாகமம் 22:5. அது முடிஞ்சு டைட்டிஸ் படிங்கயா. படிங்க ஆதியாகமம் 22:5. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடமட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்று. நம்மளுக்கு பைபிள்ல படிச்சோம் இந்த சம்பவம் நல்லா கிளியரா தெரியும். ஒரு காரியம் நடந்திருக்குங்க. ஆதியாகமம் 22. ஐயா இங்கிலீஷ்ல படியா. ஆமென் ஆமென். இங்க ஒரு சம்பவம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா, நல்லா பாருங்க. அவர் வந்து ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, தன் வேலைக்காரர் ஒரு காரியத்தை சொல்றாரு. சரி, அப்ப இங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, ஆபிரகாம் தன் வேலைக்காரர் சொல்றாரு, நீங்க இங்க இருங்க, நான் போய் தொழுது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு. இந்த 22வது அதிகாரம் நம்ம படிக்கும் பொழுது நமக்கு ஒரு காரியம் தெரியும். என்ன தெரியும்னா, ஒரு காரியம் கர்த்தர் வந்து ஆபிரகாம் சொல்லியிருக்காரு. அந்த சமூகத்தை செய்யும்படிக்காக என்ன பண்றாருன்னா, ஆபிரகாம் பயணம் பட்டு போறாரு. பயணம் விட்டு போறப்பதான் தன் வேலைக்காரர் சொல்றாரு, நீங்க இங்க இருங்க, நானும் பிள்ளையும் போயிட்டு பலி கொடுத்துட்டு வரோம்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்ப இந்த காரியம் நடக்கும் பொழுது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சம்பவம் சொன்னல, இந்த சம்பவம் என்னன்னா, நம்மனால யாருனாலும் செய்ய முடியாத ஒரு சம்பவம்.
ஏன்னா கர்த்தர் அது சோதிச்ச சம்பவம். சரிங்களா? கர்த்தர் அதை பார்க்கறதுனால ஒரு 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 கீழ்ப்படிதல் அங்க உருவாகுது. அந்த கீழ்ப்படிதல் தான் கர்த்தர் அவருக்கு ஒரு ஐடென்டிஃபை, இவன் வந்து விசுவாசத்துக்குரியவன், இவனை நம்பக்கூடியவன் சொல்லி ஒரு இது வருது. நம்ம இந்த வாழ்க்கையில கற்றுக்கொள்ளும்படிக்காக நம்ம வந்து ஒரு சில காரியங்களை தெரிந்து கொண்டு வாழ்வதற்காக கர்த்தர் இந்த சம்பவத்தை நம்ம வேதத்தில் வைத்திருக்காரு. சரிங்களா? அப்ப சொன்ன மாதிரி இப்ப பாருங்க, அப்படி என்னதான் ஆண்டவர் சொன்னார்னா, நல்லா பாருங்க, அது 22ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்துல, அப்பொழுது அவர் கர்த்தர் பேசுறாரு, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மொரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்ப இந்த சம்பவத்தை நம்ம கிட்ட ஆண்டவர் பேசுறாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? திருப்பி படிக்கணுமா? நம்மளுக்கு எல்லாம் வசனம் தெரியல, நல்லா தெரியும். ஆமா இல்லையா? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். கர்த்தர் சொல்றாரு, உன் ஏகசுதனும் உன் மனசுக்கு பிரியமான, அப்படி ஆமாவா இல்லையா? உன் நேசகுமாரன் சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட பிள்ளைங்க எல்லாம் நம்மளுக்கு நேசம், எல்லாமெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை அவங்க எப்படி ஊட்டி விடுற பிள்ளைங்களா இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைங்க, நம்மளோட அடையாளங்களை, நம்மளோட செல்வங்கள் அவங்க. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் காட்டுறாரு, நீ என்ன பண்ணு, உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனை கொண்டு போய் எனக்காய் பலியிடு என்று சொல்லி. நான் இந்த சமூகத்தை எடுத்துக்கு பல பல காரியங்கள் என் எண்ணங்கள் வந்துச்சு. நம்ம வாழ்க்கையில வந்து கர்த்தர் இது பேசினாரா, கர்த்தர் சொன்னாரான்னு சொல்லி யோசிப்போம். ஆனா நம்ம வந்து கர்த்தர் பேசினதை தெளிவாய் கேட்கும் பொழுது, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம பொறுமையா யோசிக்கும் பொழுது தான் நம்ம மூவ் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப மூவ் பண்றதுக்கு முதல் ஒரு வார்த்தை, கர்த்தர் சொன்னதை நீங்க தெளிவாய் அறிந்து கொண்டீங்கன்னா முதல் கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து நம்ம போடுவேன். நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும், சங்கர் இந்த பலியிடுற காரியம் மட்டும் என் வாழ்க்கையில் இருக்காதுன்னு சொல்லாதீங்க. நம்மளுக்கு வந்து பலியிடுறது வந்து அங்க வந்து உயிர் பற்றி, ஆனா நம்ம வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்கள் பலியிட சொல்லியிருக்காரு. நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா அது மகிமையா இருக்கும். இப்ப நம்ம சொல்ல, நம்ம வந்து சொல்லலாம், சங்கர் இந்த உயிரை பலி கொடுத்துருக்காங்களே, அது மட்டும் இல்ல, உயிரை பலி கொடுப்பது அது அந்த கர்த்தர் சோதித்த காரியம். நம்ம வாழ்க்கையில வந்து விட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கும், விட்டு விட வேண்டிய காரியங்கள் இருக்கும், விலக வேண்டிய காரியங்கள் இருக்கும், பின்னிட்டு போகக்கூடாத காரியம் நிறைய இருக்கும். சரிங்களா? இது எல்லாம் கர்த்தர் அழகா இவருக்கு என்ன சொன்னார்னா, அவர் அதிகமா நேசித்த மகனுக்கு. இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம எந்தெந்த காரியத்தை அதிகமா நேசித்துக் கொண்டிருக்கோம், அது கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியமா இருந்தா கர்த்தருக்கு மகிமை. ஆனா கர்த்தருக்கு மகிமை கொடுக்கிற காரியம் இல்ல, கர்த்தரை நாமத்தை உயர்த்துகிற சம்பவம் இல்ல, கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை இல்லைன்னு சொல்லும் பொழுது அது செயலா இருக்காது. ஆனா இந்த சம்பவத்தை அடுத்து சொல்லும் பொழுது நீங்க நல்ல ஒரு காரியம் புரிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தர் அவனோட பேசி அவர் என்ன பண்றாருன்னா 3 நாள் பயணம் போகுறார். நான் ஏன் திருப்பி சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஒரு சில சம்பவங்களுக்கு நான் கடந்து போவோம். ஏன்னு சொன்னா, இவர் இந்த பயணம் பண்ணி போகிறப்ப தன் மகனோட வாழ்க்கையில இருந்த அனுபவங்கள் அவரோட டிராவல் ஆகும். இப்ப நம்ம மகனை இப்ப அடிச்சுட்டு நம்ம இப்படி திரும்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு ஒரு இழகிரும் மனசு. ஆமாவா இல்லையா? சிஸ்டர் பாருங்க அழகா சிரிச்சுக்கிட்டே. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம பிள்ளைய இப்ப கூட்டி போய் ஆண்டவர் இப்ப என்கிட்ட சொல்லிட்டாங்க அந்த சம்பவத்தை, நான் என் மகனை கூட்டி போறேன். சரிங்களா? நான் என் மகனை கூட்டி போகும் பொழுது எனக்கு எப்படி ஃபீல் பண்ணும்? முதல் நான் டக்குன்னு பேக்கிங்லாம் பண்ணி எடுத்து போறப்ப அந்த உற்சாகத்துல போயிட்டேன், ஃபயர் ஆயிட்டேன். ஆண்டு சொல்லிட்டாரு நான் செஞ்சிருவேன்ட்டு. ஆனா பயணம் பண்றப்ப ஆண்டு சொல்லியிருப்பாரோ, இல்ல மைண்ட் வைஸா, இல்ல நம்ம படம் பார்த்தோமே அதை நம்ம ஃபாலோ பண்றோமா, இல்ல நம்ம இந்த காரியத்தை செஞ்சோமே இந்த காரியத்தை ஃபாலோ பண்றோமா, அப்படின்னு இல்லை. ஏன்னா நம்ம ஆபிரகாம் கிட்ட கத்துக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கு. அதனாலதான் கர்த்தரை ஒவ்வொருத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி வேதத்தில் வச்சிருக்காரு. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, அது மகனை கூட்டி போறப்ப அவருக்குள்ள, ஏன்னா அவர் ஒரு மனசனால அவருக்குள்ளேயும் தெரியும் இவன் நேசகுமார், என் ஏகசுதன். கர்த்தரே அடையாளம் கொடுக்காருன்னா அவர் எப்படி கட்டி பிடிச்சிடலான் இருப்பாரு, எவ்வளவு நல்ல நல்ல சாப்பாடு கொடுத்திருப்பாரு. அவர் என்ன ஏழையான மனுஷனா? செம்ம வசதியான மனுஷன். இப்ப நம்ம கூட அந்த லெவல்ல இல்லை. ஏன்னா அவருக்கு 500 1000 சொல்லி ஆடு மாடுகள் இருக்கு. ஆமாவா? அவ்வளவு வசதியான மனுஷன். அவர் அப்ப பிள்ளை எவ்வளவு செல்லமா வளர்த்திருப்பாரு. அப்ப இந்த 3 நாள் பயணத்துல வந்து இந்த பயணத்துல எப்படியா இருக்குன்னா, அவர் நேசித்த காரியங்கள், அந்த மகன் வந்து அவரோட விளையாண்ட காரியங்கள்லாம் மைண்ட்ல இருக்கும். ஆனா அதெல்லாம் கடந்தும் கூட அவர் கர்த்தர் சொன்னதை கீழ்ப்படிந்து போனார். இதனாலதான் இந்த வசனத்துல எடுத்திருக்கேன். நம்ம நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். இவருக்கு எப்படி இந்த மாதிரி காரியங்கள் 3 நாள் பயணத்துல கூட வழி பிசகாம கர்த்தர் சொன்னதெல்லாம் செய்வேன், கர்த்தர் சொன்னது உண்மை என்று விசுவாசித்து நடந்து அங்க என்ன பண்றாருன்னா, அப்பதான் அந்த மலைக்கு மேல ஏறாரு. அதுக்குதான் நம்ம அந்த வசனம் படிச்சோம். அந்த வசனம் கேள்வி திருப்பி படிங்க. கேள்வி 22:5 படிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆமென். கல்வின் நீங்க 7வது வசனம் படிங்க. அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய
ஆபிரகாமை நோக்கி நோக்கி என் தகப்பனே என் தகப்பனே என்றான். என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றார். இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். நான் இந்த வசனம் படிக்க சொல்றதுக்கு ஒரு காரியம் இருக்கு. நல்லா பாருங்க. தன் நேசித்த மகனை கூட்டி போறப்ப லாஸ்ட் டைம் வந்துருச்சு, பலி கொடுக்க போறாங்க. பலினா சொல்லிடுறேன், வெட்டணும். சரிங்களா? இதான் வேதத்தில் உள்ள பலிகள். ஆமா இல்ல சிஸ்டர்? அப்ப இந்த பலியை செலுத்தும் போகும் பொழுது தன் மகனை வாய் திறந்து கேட்கிறான். தன் மகன் வாய் திறந்து கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, அப்பா நம்ம போவோம் அப்படின்னு. அடுத்த வசனம் வருது, பலிக்கானதை ஆண்டவர் பார்த்துக்க. நான் ஏன் இந்த வசனத்தை படிக்க சொன்னேன்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கும் பொழுது நம்ம நேசிக்கிற ஒரு சம்பவம் என்ன பண்ணோம், நம்மளால கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்றது, நம்மளை மாற்றும். இப்போ அவர் சொன்னது தப்பு இல்லை தெரியுங்களா? அவர் மகன் ஈசாக்கு வந்து கேட்ட தப்பு இல்லை. ஈசா கேட்ட எந்த ஒரு காரியமும் தப்பே இல்லை. அப்பா நம்ம போறோம்னா பலி கொடுக்குற ஜாமா எங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வாழ்க்கையில பயணம் பண்ணி கொண்டு போகும் பொழுது நம்மளுக்கு விட வேண்டிய காரியங்கள் வந்து எப்படி இருக்குன்னா, ஏன் இது செய்யணுமா, நம்ம இப்படி போறனாலதான் இயேசுவை மகிமைப்படுத்த முடியுமா, இப்படி செய்யும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு கொடுக்க ஆராதனை சொல்லிட்டு எண்ணங்கள் நம்மளுக்கு வரலாம். நம்மளோட கூட இருக்கிறவங்களும் அப்படி சொல்லலாம். நம்ம தெளிவா ஒரு காரியம் புரிஞ்சுக்கொள்ளணும், நம்மளை அனுப்பினவர், நம்மளை வழி நடத்துகிறவர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்வார். புரியுதுங்களா? இந்த வசனத்துல வந்து நம்ம ஒன்னும் அழகா படிச்சு கொள்ளும் பார்க்கும்போது அவர் சொல்றாரு, தகன பலிக்கான காரியத்தை அவர் பார்த்து கொள்வார். அதாவது நம்ம கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம இப்ப நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். நான் என் மகனை பலி கொடுக்க சொல்லி வேதனை இருக்கேன். அதே மகன் என்கிட்ட கேட்கிறப்ப எனக்கு இன்னும் அதிக வேதனையாகும். அதிக வேதனை வரும்பொழுது என்ன பண்றேன், கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் மீறல. அதுதான் நான் சொல்றேன் ஆராதனைக்குரியது. எந்த ஒரு சிச்சுவேஷன் நம்ம ஆழத்துல இருப்போம், கண்ணீர்ல இருப்போம், இன்னொரு ஆழம் வருது, ஒன்னும் போராட்டம் வருது, இல்ல ஒன்னும் அவமானம் வருது, இல்ல ஒன்னும் பிரச்சனை வருது வச்சுக்கோமே. ஆனாலும் அப்பையும் இப்போ ஒரு லெவலுக்கு போறோம், இன்னொரு லெவலுக்கு பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நம்ம நடத்தி கொள்ளும் பொழுது அவர் பார்த்துக் கொள்வார். புரியுதுங்களா? அவர் பார்த்துக் கொள்வார். நமக்குள்ள ஒரு காரியம் வரணும். அந்த நம்பிக்கை, முதல் பிடிச்ச நம்பிக்கையை ஒரு கட்டம் போன கடை விட்டு விடுவதோ, இரண்டாவது கட்ட துக்கங்கள் வந்து விட்டு விடுவதோ அது கர்த்தரை கொடுக்கிற ஆராதனை அல்ல. இது சொல்றது வேணா நம்ம சின்னங்க சொல்லிட்டு போயிடும். ஆனா கடந்து போகும்பொழுது அதிக போராட்டமா தான் இருக்கும். ஆனாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வார். நம்ம செய்ய வேண்டியது கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியதுதான். சரிங்களா? அப்ப இங்க பாருங்க, அப்ப இந்த கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவர் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும் பொழுது அவர் பார்த்து கொண்டார் சொல்லும் பொழுது அடுத்த ஒரு காரியம் வருது. தேவன் அதற்கான பதிலை வச்சிருக்காரு. நம்மளுக்கு எல்லாம் இந்த சம்பவம் நல்லா அழகா தெரியும். அவர் பலி கொடுக்க போகிறாரு, அவர் தன் மகனை கட்டுறாரு. இதெல்லாம் சொல்லும் பொழுது ஒன்னும் ஃபீலிங் ஆயிரும் தெரியுமா? நான் ரொம்ப இதுக்குள்ள ஆழமா போகல. ஏன்னா ஒரு மகனை கட்டுறப்ப இப்ப நான் என் மகனை தெரிஞ்சு நான் கட்டுவோமா? நம்ம யாராச்சும் கட்டுவோமா? இப்ப கட்டு சொல்ற குட்டியே போயிட்டோம், கல்லு மனசாகி ஒரு பயணம் பண்ணிட்டோம். ஏன்னா கத்தோட வார்த்தையை கீழ்ப்படி நம்ம பயணம் பண்ணி போயிட்டோம். அடுத்து மகன் நம்மள்ட்ட கேட்கிறான், இன்னும் அதிக துக்கமா இருக்கு. இல்ல அந்த பலிக்கான காரியங்கள் செய்யறப்ப மகன் தான் கூட சேர்ந்து கல்லுலாம் அடுக்கி வைக்கிறான், கட்டையெல்லாம் அடுக்கிறான். அதெல்லாம் ஒரு டைம் தானே. இப்ப போயிட்டு இப்படின்னா கல்லுலாம் கட்டையா அடிக்க முடியாது தானே. இப்ப ஒரு கல் சின்னதா இருக்கும். இப்ப டக்குனு என் மகன் இருக்கிறனால நான் அந்த மீட்டில் யாரு இருக்கானா, நானும் என் மகன் தான். ஐயா சின்ன கல் இடியா சொல்லுங்க, நான் தகன மணி கணக்காருன்னு சொல்லிட்டு ஐயா அந்த கட்டையை கூடியா அங்க அடுக்குவோம், பேசிக்கிட்டே செய்வோம். கடைசியா என் மகனை நான் படுக்க வச்சு கட்டுறேன். நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு துக்கங்கள் போய் இன்னொரு துக்கங்கள் வருதோ, ஒரு கேள்விக்குறிகள் போய் இன்னொரு கேள்விக்குறிகள் வரும். ஆனா நம்ம கர்த்தரை கீழ்ப்படி நடக்கும் பொழுது இப்படிதான் ஒரு காரியம் வரும். மகனை கட்டுறப்ப மகன் சும்மா அப்படியே இருந்துப்பாரா? இல்ல அந்த காலத்துல இப்ப இருக்கவன் மைக்கோசி எது கொடுத்துருப்பாங்களா? மைக்கோசி தான் வச்சிருந்திருப்பாரு ஆபிரகாமே. ஆமா இல்ல தானே? இங்க பாருங்க, 2 சம்பவம் அந்த பலி கொடுக்க போறப்ப இன்னும் நிறைய சம்பவம் நடக்குது. மகன் சிரிச்சுக்கிட்டே இருந்திருப்பானா? அப்பா விட்டுருங்கப்பா, அம்மாக்கு தெரிஞ்சது கஷ்டம்பா, அப்பா என்ன இந்த மாதிரி செய்யாதீங்கப்பா. ஏன்னா ஈசாக்கு தெரியுது, படிக்க அந்த மேடு ஏறப்பே தெரியுது, அப்பா பலி கொடுக்கிற ஜாமாங்கன்னு. அப்ப மகனுக்கு தெரியாதா ஒரு வேதனை சந்திக்க போறோம்? புரியுதா? ஏன்னா நம்ம நேசிக்கிற ஒரு காரிய சம்பவம் கண்ணு முன்னுக்கு தான் பார்த்துக்கிட்டு இருக்க போறோம். கர்த்தர் சொல்ற ஒரு காரியம் உண்டு. நாம் அதிகமாய் நேசிக்கிற, நமக்கு அதிகமாய் பிரியப்படுகிற காரியங்கள் பூமியில் கடந்து போகும் பொழுது நாம் நல்லா பிடிச்சு கொள்ளணும். கர்த்தர் சொன்னதுதான் கீழ்ப்படியவே தவிர அதை டிக்டேஷன் பண்றது, அதை வந்து என் நிலையை மாற்றுவதற்கு எந்த ஒரு சம்பவம் இருந்தாலும் என் நிலை ஒரு நிலையா வச்சு கொள்வேன். அதாவது நான் இன்னைக்கு கீழ்ப்படிஞ்சா நாளைக்கும் கீழ்ப்படிவேன், அதுக்கு அங்கிட்டும் கீழ்ப்படிவேன். ஏன்னா என்னை சொன்னது, என்னை அழைத்தவர், என்னை வழிநடத்தவர் யாருன்னா என் இயேசு கிறிஸ்து. ஆமா இல்லையா?
அப்படிதான் நம்ம எல்லாத்தையும் வெளிநடத்தி வந்துருக்காரு. ஆமாவா இல்லையா? அப்ப நம்ம கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாருன்னா ஒரு அற்புதத்தை செய்கிறார். எப்படி அந்த ஆபிரகாமோட வாழ்க்கையில அவர் ஒரு கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து நடந்து அங்க போய் நிற்கும் பொழுது தேவதூதன் சொல்றான், அவரை கட்டி படுக்க வச்ச பிறகு சொல்றான், உன் மகன் மேல் கையை வைக்காதே, போடாதேன்னு சொல்லி. சரிங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு காரியம் வரும் பொழுது நான் என்ன என்று உணர்ந்து கொள்ளனா, நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தூரம் கர்த்தருக்காய் செயல்படுறோமோ, கடந்து பயணம் பண்றோமோ, நம்மளை நெருக்க வருகிற நம்மளுக்கு பிரியமா இருக்கிற காரியங்கள் எந்த ஒரு ஆபத்துகள் வராம கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். நம்மள இந்த உலகத்துல யார் வேணா பேசி ஜெயிச்சிடலாம், பலத்துல சாதிச்சிடலாம். நாம் கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது, கர்த்தரோட வார்த்தை கீழ்ப்படி நடக்கும் பொழுது அவர் இறங்கி வேலை செய்வார். நம்மளுடைய துக்கத்துக்கு பதில் அவர் கொடுப்பாரு. நம்மளுக்கு எதிர்மறையா இருக்கிற காரியத்துக்கு பதில் கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா நம் கீழ்ப்படிந்தது உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நம் கீழ்ப்படிந்தது நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர்கள் அல்ல, நம் கீழ்ப்படிந்தது கர்த்தரோட வார்த்தைக்கு. சரிங்களா? இந்த ஒரு காரியம் சொல்லி நான் அடுத்த காரியத்துக்கு போறேன். கேள்வி அதிலே வந்து ஓகே 14 படிச்சுங்க. இந்த இதோட ஒரு முடிவு எடுத்துருவோம். 22:14. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவாயீரே என்று பெயரிட்டான். ஆமென். அற்புதம். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். இப்போ வந்து இந்த காரியம் நடந்துருச்சு, ஒரு சம்பவம் முடிஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து நடக்குதுன்னா அவர் என்ன பண்ணா, யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதுக்கு அடுத்து படிங்க கேள்வி. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நாம் கர்த்தருக்காக கீழ்ப்படிந்து துக்கங்களை சந்திச்சாலும் சரி, கேள்விக்குறிகளை சந்திச்சாலும் சரி, நாம் கடந்து போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கேள்விகள், நம்முடைய பதில்கள், நமக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணா கர்த்தருடைய கையில பார்த்து கொள்ளப்படும். நம் கர்த்தர் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் அவரை கீழ்ப்படிந்து நம் வாழ்க்கை செயல்படும் பொழுது அது அவர் கொடுக்குற மகிமையா இருக்கும், அது கொடுக்குற ஆராதனையா இருக்கும். அதுக்கான நம்ம வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும் சரி, எந்த ஒரு காரியங்களும் வந்தாலும் சரி, நாம் பயப்பட வேணாம். எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு நல்ல ஆராதனையா இருக்குது. அப்ப நம்ம ஆராதிக்கிறது சபைகளில் மட்டுமல்ல, நம்ம சபையில ஆராதிக்கிறது நல்லதுதான். சரிங்களா? நம்ம ஒருமினமா சபையில் ஆராதிக்கிறோம், வீட்டுகளை ஆராதிக்கிறோம். ஆனா அடுத்த ஒரு காரியம் என்ன இருக்கு, நம் பேச்சும் ஒரு ஆராதனையா இருக்குது. நம் செயல்படுகிற ஒவ்வொரு காரியமும் ஒரு ஆராதனையா இருக்கு. அடுத்து வந்து நம்ம அப்ப பார்த்தது போல நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுதும் அது ஒரு ஆராதனையா இருக்குது. சரிங்களா? அடுத்து ஒரு காரியம் இருக்கு. சரிங்களா? என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க வேதத்தை. 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 12 பார்த்தோம்னா இப்ப 2 சாமுவேல் 12:20. So David arose from the ground, washed and anointed himself. Amen. Changed his clothes and went into the house of the Lord of the worship. ஆமென். ஆமென். ஓகே, கேள்வி தமிழ்ல படிங்க. அப்பொழுது தாவீது தலையை விட்டு எழுது, ஆமென், ஸ்நானம் பண்ணி எண்ணெயை பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்தபோது புசித்தான். இங்கேயே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நம்ம தாவீதை ஐடென்டிஃபை பண்ண எப்படி பண்ணுவோம்? அவர் பாவம் செஞ்சாரு, தெரியுமா தெரியாதா? வேதத்துல எல்லாம் பளிச்சுன்னு போடுமா, தாவீது பாவம் பண்ணாருன்னு. ஆனா அவர் பாவம் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணான்றது யாரும் ஐடென்டிஃபை பண்ண மாட்டோம். ஏன்னா இந்த உலகம் அப்படிதான், நம்ம எவ்வளவுதான் நல்லது பண்ணினாலும் நம்மள இது பண்ண. ஆனா கர்த்தர் வந்து ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். சரிங்களா? நல்லா இந்த சம்பவத்தை வந்து நல்லா பாருங்க. உரியா என்ன பண்ணாரு, உரியா என்ற மனைவியை தாவீது எடுத்துக்கொள்கிறார். சரிங்களா? அப்ப ஒரு தீர்க்கதரிசி மூலியமா வந்து கர்த்தர் உணர்த்துகிறார். கர்த்தர் உணர்த்தினபடி அவர் என்ன பண்றார், அந்த பிள்ளைய அடிக்கிறார். அந்த பிள்ளைய வியாதியில படும் பொழுது தாவீது என்ன பண்றாருன்னா, ராஜாவா இருக்கிறனால என்ன பண்றாரு, அவர் ஒரு ரூம்ல போயிட்டு அவர் உட்கார்ந்துறாரு. அவர் ரூம்ல போய் உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அமைதியா இருந்தார். வேதம் போடுது. நான் இந்த வசனம் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு காரணம் என்னன்னா, நம் சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் வராமல் இருக்கும் பொழுது நாம் கர்த்தரடையில போயிட்டு குறை, ஏன்னா இப்ப நான் குறை சொல்றேன், நம்ம யாரும் குறை சொல்றாங்க. வேதத்துல அநேக காரியங்கள் வந்து துக்கங்கள் வரும்போது, ஆண்டவர் இது செஞ்சாரா, யோபு குறித்து பார்க்கும் பொழுது யோபோட ஃப்ரெண்டுகள் ஆண்டவர் இதை விட்டுட்டாரா உன்னை இப்படி செய்ய சொல்லுவாங்களே. ஆனா தாவீது அதை செய்யல.
தெளிவா பாருங்க. அறை என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டு அமைதியா இருந்தாங்க. ஒரு சம்பவம் தாவீதுக்கு நடக்குது. மனுஷன் எல்லாத்துக்கும் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும், ஒரு சில துக்கங்கள் நடக்கும், ஒரு சில அறியாமைகள் நடக்கும். ஆனா நம்ம கர்த்தரண்டையில போய் அமர்ந்து இருக்கணும். பேச தெரியலனா கம்முன்னு இருக்கும். கர்த்தருக்கு பதில் தெரியும். ஏன்னா நம்ம யாருன்னு நம்மளை விட கர்த்தருக்கு அதிகமா தெரியும். புரியுதுங்களா? இந்த வசனத்துல அழகா போட்டிருக்கு. அவர் என்ன பண்றாருன்னா தாவீது தன் தரையை விட்டு எழுந்தாருன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேல நம்ம 17 18 பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, அப்ப தாவீது இந்த தரையை விட்டு எழுவதற்கு முன்பாக சொன்ன கொஞ்சம் காரியம் சொன்னல, தப்பு பண்ணாரு, பாவம் உணர்த்தப்பட்டது, அவர் அந்த ரூமுக்குள்ள போயிட்டாரு. ரூமுக்குள்ள போயிட்டு ராஜா சாப்பிடவே இல்லை 7 நாள். இப்ப நம்மளுக்கு வந்து ஃபாஸ்டிங் எடுப்போம் ஈவினிங், மார்னிங் டு ஈவினிங், அவ்வளவுதானே? இல்ல ஃபுல்லா எடுக்குமா? கேள்வி நீங்க எடுப்பீங்க, என்னன்னாலும் ஒரு பொழுது எடுத்துருவோம். சரியா? ஆமா இல்லையா? அந்த கேள்வி நான் கேட்கல, இந்த கேள்வி. சரியா? இப்ப நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சில காரியம் கடந்து போகும்போது நம்மளுக்கு துக்கம். சரி, இப்ப வந்து நான் பாவம் செஞ்சுட்டேன், அப்படி இல்லை. நம்ம தெரிஞ்சோ தெரியாமல சிக்கி கொண்ட ஒரு காரியங்கள் நமக்கு கண்மலை போல பெருசா வந்து முன்னுக்கு மரபா நிற்கும் பொழுது நம்ம கர்த்தரண்டையில போய் உட்காடுறோம். அப்ப நம்மளுக்கு பேசுறதெல்லாம் என்ன பண்ணோம்? இவர் என்ன பண்ணாருன்னா அமைதியா இருந்தார். ஆனா இவரு நம்மளோட ஒரு காரியம் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணாருன்னா ஃபுல்லாவே சாப்பிடல. இப்ப நம்ம வந்து என்ன பண்ணோம்? ஃபாஸ்டிங் எடுப்போம். நம்மளுக்கு ஒரு துக்கம்னா ஃபாஸ்டிங் எடுக்கிறது ஏன் தானே எடுத்து நம்ம நைட் சாப்பிடுவோம் இல்லையா? அம்மா இல்லையா வரையாக்கா சாப்பிடுவோம் தானே? அப்ப ஆனா இந்த மனுஷன் ஒரு டிஃபரெண்டா போயிருக்காரு. 7 நாள் புசிக்கவும் இல்லை, குடிக்கவும் இல்லை, ஒன்னொன்னு பேசவும் இல்லை. ஏன்னா தப்பு தெரிஞ்சிருச்சு, இல்ல எனக்கு ஒரு காரியம் நடந்துருச்சு, நான் நியாயத்தை கேட்க விரும்பல. கர்த்தரண்டையில எப்படி ஒரு ஆராதனை செலுத்த முடியும்னா, எனக்கு ஒரு சூழ்நிலை நடந்துருச்சு ஆண்டவரே, இது தெரியாம தான் பண்ணிட்டேன், ஆனா நான் கர்த்தரிடம் முறையிடப்படல, அவர்கிட்ட போய் அமர்ந்திருக்கேன். எனக்கு தயவு காட்ட அவர் வல்லவரா இருக்கார். ஆனா ஒரு காரியம் நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில இப்படி கடந்து போகிற அநேக காரியங்கள் இருக்கும். தவறு பாவங்கள் தான் என்று சொல்றதை விட தரை கற்களா நிற்கிற நம்மளுக்கு தெரிஞ்சே நம்ம வாழ்க்கையில எழுப்பி போகாதபடி நிறைய காரியங்கள் இருக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், தரையை விட்டு எழும்ப கர்த்தர் அழைத்து இருக்கிறார். புரியுதுங்களா? இப்ப வந்து முன்னுக்கு பாவம் நடந்துச்சு, முன்னுக்கு தவறு நடந்துச்சு, வேதத்துல இருக்கு. நம்ம வாழ்க்கையிலும் ஒரு சில காரியங்கள் நம்மளுக்கு கேள்விக்குறியா இருக்கும். 10 வருஷமா ஒரு வியாதி இருக்கு, ஓயவே இல்லை. 10 வருஷமா என் கடன் பிரச்சனை மாறவே இல்லை. இல்ல என் சிச்சுவேஷன் எனக்கு, என் மாமா வச்சுக்கோ படிச்சுக்கிட்டே இருக்கா, ஆனா படிப்பு ஏறவே இல்லை. 10 வருஷம் ஆச்சு, இது மாறவே இல்லை. ஆனா நம்ம போய் அதுக்காக ஆண்டவரே நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன் ஆண்டவரே முடியல, நான் உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஆண்டவரே முடியல, இல்ல ஆண்டவரே நான் கணக்கா தான் செலவு பண்றேன், ஏன் ஆண்டவரே கணக்கலாம் என்னோட கடலாம் முடியல. அப்படி இல்லை. ஒரு சில காரியம் புரியலையா, ஒரு சில காரியம் தாண்டிட்டோமா, கர்த்தருடைய அறைக்குள்ள போயிட்டு அமர்ந்திருப்போம். ஆனா அந்த அமர்ந்திருக்கப்ப அமைதியா இருப்போம். அதுக்கான பதில் கர்த்தர் கொடுப்பாரு. இப்ப இந்த சம்பவம் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா, இன்னொரு காரியம் நடந்துருச்சு. வாழ்க்கையில தவறு நடந்துருச்சு, நான் கர்த்தருடைய போய் அமர்ந்துட்டேன். ஆனாலும் நான் கேட்ட காரியம் அங்க நடக்கலையே. இப்ப தாவீது என்ன கேட்டாரு? என் பிள்ளையோட உயிரை எடுத்துக்கான்னு சொல்லி கேட்டாரு. ஆமா இல்லையா? இல்ல தாவீது போய் வேற மாதிரி சொன்னாரா? இல்ல நான் பைபிள் படிப்பேன் தானே. ஆமா இல்லையா? அப்ப தாவீது என்ன பண்ணாருன்னா, ஒரு காரியம் நடந்துருச்சு, அந்த காரியத்தை சொன்ன கையில டக்குனு கர்த்தரண்டையில போயிட்டாரு. அதை என்ன போராடுறாரு, ஆண்டவரே என் மகனை எடுத்துக்காதீங்க. ஆமா இல்லையா? ஏன்னா தன் மகனை கர்த்தர் அடிப்பார்னு சொன்னதானே வசனம். ஆமா இல்லையா? அந்த கதை இந்த இந்த சம்பவம் நமக்கு எல்லாம் தெளிவா தெரியும்ல. அப்ப கர்த்தர் ஏதாச்சும் பண்ணுவார் என்று சொல்லிட்டு அவர் போய் என்ன பண்றாருன்னா 7 நாள் சாப்பிடாம அப்படியே இருக்காரு. அவங்க அந்த அரண்மனையில வந்து என்கரேஜ் பண்றாங்க சாப்பிடுறாங்க, ஆனா அப்பயும் அவங்களால இது பண்ண முடியும். ஏன்னா அவர் அவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்காரு. அப்ப இவர் அவ்வளவு மனசு உடைஞ்சு போய் இருந்து கூட என்ன நடக்குதுன்னா, என்ன நடந்துச்சு? அவர் மகன் இறந்துதான் போனார். புரியுதுங்களா? இப்ப இதுல ஒரு காரியம் இருக்கு. எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, நம்ம கருத்துட்டு ஒரு சில காரியங்கள் முயற்சி பண்ணி ஆண்டவரே தடை கற்களா இருக்கு, கஷ்டங்களா இருக்குன்னு சொல்லி போராடும் பொழுது ஒரு தடை மாறல, இன்னும் எக்ஸ்ட்ரா எதுவும் நடக்குதுனாலும் நம்ம என்ன பண்ணா பதில் கொடுக்கூடாது, எலும்புன்னு சொல்லிட்டு அந்த வசனத்தை நடத்தேன். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறத எந்த ஒரு சூழ்நிலை நம்ம தடுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணா ஆராதிப்பதை நிறுத்தி விடக்கூடாது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, அப்ப நம்ம ஒரு காரியம் கடந்து போறோம், நமக்கு வந்து இருக்கும் பொழுது தாவீதை பார்த்து கற்றுக்கொள்ள முடியும். ஒரு காரியம் மேலுக்கு மேல தோல்வி வரும் பொழுது நம்ம என்ன பண்ணா தரையை விட்டு எழும்பணும். அதாவது இந்த இருக்கிற சிச்சுவேஷன் விட்டு நம்ம எழும்பணும். எனக்கு துக்கங்கள் வந்துருச்சு, நான் கர்த்தரை ஜெபிச்சேன், ஆனா அதுக்கு பதில் கிடைக்கல, ஆனாலும் நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். எழும்புவோம். எங்கன்னா எழும்பி என் உடைய மாற்றிக்கொள்வேன். புரிதுங்களா? அங்க வேதத்துல உடைய மாற்றிக்கொள்ளுன்னு சொல்லுது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், ஒரு காரியத்துல நான் விழுந்து இருக்கிறேன், எனக்கு கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் நான் ஜெபிச்சேன், அதுக்கான ஜெபத்துக்கான பதில் வரல. அப்படின்னு ஜெபத்துக்கான பதில் வரல சொல்றப்ப கர்த்தர் நல்லவர்களா போயிட மாட்டாரு. கர்த்தர் நீதி உள்ளவர் தான். கர்த்தர் வந்து அவரோட நீதியை பார்ப்பாரு. கர்த்தர் நமக்கு மரம் இறங்குவது உண்மை, ஆனா அவர் நீதியை அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஏன்னா அப்படி ஒரு காரியம் கர்த்தர் அவர் செஞ்சிருந்தாருன்னா கர்த்தர் நீதி இருந்திருக்காரு. ஆமாவா இல்லையா? ஆனா கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அது ஒரு சம்பவத்துல அவரோட நீதியை பிடித்து கொண்டாரு. ஆனா தாவீது ஒரு காரியம் அறிந்து கொண்டார், கர்த்தரை.
நான் செஞ்சுதான் தவறு, கர்த்தரோட நீதியில் அவர் கணக்காக சொல்லிட்டு உணர்ந்த மனுஷன் தான் அந்த தரையில் விட்டு எழுந்தாரு. நம்ம வாழ்க்கையிலும் சரி, ஒரு சில காரியங்கள் நம்ம துக்கத்தை விளைவிச்சாலும் சரி, அதுக்கான பதில் கிடைக்கல, ஃபெயிலியரா இருந்தாலும் சரி, நம்ம எழும்பணும். எழும்பி என்ன பண்ணா அவர் அந்த உடுப்பை மாத்தினாரு. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்றேன், நம்ம நிலைமையின் சிந்தனைகளை, நம்ம துக்கத்தை மேல் துக்கத்தை கொடுக்கிற எண்ணங்களை மாற்றி கர்த்தரண்டையில கொண்டு போய் வைக்கணும். நம்ம வாழ்க்கையில் நல்ல ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நம்ம கற்றுக்கொள்ள காரியம் வந்து வேதத்துல தான் இருக்கு, உலகத்துல இல்லை. நம்ம இந்த ஒரு வசனத்திலே ஒரு மனுஷன் துக்கத்துல திருப்பி எங்க எஞ்சிக்கிறான்னா தன் அரண்மனைக்கு போகல. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்துல அவர் தன் மகன் இறந்துட்டான், அந்த காரியத்தை யோசிக்கல. எழுந்து குளிச்சு எங்க போறாரு? தேவாலயத்துக்கு போறாரு. நான் இந்த வசனம் படிக்கும் பொழுது ஆண்டவரே இவ்வளவு பெரிய காரியங்கள் தாவீது செஞ்சிருக்காங்க. காரணம் என்ன? ஏன்னா அவர் தெரிஞ்சிருச்சு, என் கர்த்தர் நீதி உள்ளவர், என் கர்த்தவர் ஒரு காரியம் செஞ்சாருன்னா அது கரெக்டா இருக்கும். நான் போராடுறேன், நான் மனுஷனா இருக்கேன்னா நான் போராடுனேன், நான் செயல்பட்ட உண்மைதான். ஆனா அவர் நீதி உள்ளவனால அவர் மாற்றினாரு. அவர் அதை தாவீது அறிஞ்சு கொண்டு என்ன பண்றாருன்னா அந்த சிச்சுவேஷன், அந்த மைண்டை மாத்துறாரு. அங்கேயே உட்காந்து துக்கப்படல. தோல்வி அடைஞ்சிட்டோமே, ஜபத்துல ஒரு வாரம் ஃபாஸ்டிங் போட்டோமே, தோல்வி அடைஞ்சிட்டோமே, சாப்பிடாம கொள்ளாம ஃபுல்லா இருந்தோமே சொல்லி இருக்குல்ல. ஒரு வாரமா இருக்கிறப்ப அவர் உடுப்புனா வாசமா வந்திருக்கோம். நம்ம ஒரு நாள்னாலே ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும், 2 நாள் 7 நாள் என்னமா வாசம் சொல்லுவோமா? முடியாது தானே. ஆனா தாவீது இந்த மாதிரி காரியம் வரப்ப ட்ரெஸ்ஸை மாத்த சொல்லி, நான் உங்களுக்கு மீண்டும் சொல்றேன், எண்ணங்கள், நம்மளுக்கு துக்கத்தை விளைவித்த எண்ணங்கள் நம்மளுக்கு ஃபெயிலியர் இருக்குன்னு மீண்டும் புரிஞ்சு கொள்ளுங்க. நம்மளுக்கு ஒரு காரியம் விழுந்து நம்மளை துக்கப்படுத்திக் கொண்டு அந்த எண்ணங்களை மாத்தி நீங்க போக வேண்டிய இடம் கர்த்தருடைய சன்னிதானத்துல போகணும். ஏன்னா தாவீது அடுத்த காரியத்தை அந்த அரண்மனைக்கான காரியத்தை யோசிக்கல, கர்த்தர் அன்னைக்கு போனார். அதனாலதான் இந்த வசனங்களை எடுத்துக்கொண்ட ஒரு காரியமே. நம்ம வாழ்க்கையில துக்கங்கள் வரும்பொழுது நம்ம அங்கேயே அமர்ந்திருக்க வேணாம். நம்ம அங்கேயே இருந்து கொண்டு நம்ம எண்ணங்களை பதித்து வைத்துக் கொண்டு, இவன் இப்படி பேசிட்டானே, இவன் எனக்கு இப்படி செஞ்சுட்டானே, இந்த காரியம் எனக்கு ஃபெயிலியர் நினைச்சு கொண்டே இருக்க வேணாம். நாம் எழும்பி போவேணும். ஒரு காரியம் அது கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு போகணும். ஏற்றுக்கொண்டாலும் சரி, நமக்கு சபை கொடுக்கப்பட்டிருக்கு, நம்ம சபைக்கு வந்துதான் ஆகணும். சபைக்கு வரனா உலகத்துல இருப்போம், உலகத்துல கர்த்தரை மகிமைப்படுத்த முடியவே முடியாது. தாவீது தான் தெளிவா என்ன பண்றாருன்னா அவர் வெளியே சொல்லிக்கல. தாவீதை பத்தி சொல்ல போன சிம்பிளா இந்த காரியம் சொல்றேன். தாவீது இந்த பாவம், அந்த சிச்சுவேஷன் அவர் இருந்த ராஜா இருந்தாரு, அந்த அரண்மனை இருந்தாரு, அந்த ஊர் என்ன பிச்சு பேசியிருப்பாங்க, அவர் அந்த ஊர் ஜனங்கள் எவ்வளவு வேகமா பேசியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? நம்மள 2 பேர் பேசினா தங்க மாட்டோம். அவர் இருந்தது நாட்டு அரசன், எத்தனை லட்சம் பேர் பேசியிருப்பாங்க. ஆமாவா இல்லையா? அப்ப நான் இந்த காரியத்தை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, நம்மளுக்கு விளைவித்த துக்கங்கள் வந்து 2 பேர் குறை பேசினாலும் சரி, 2 காரியம் நம்மளுக்கு தோல்வியானாலும் சரி, மீண்டுமா நம்ம கர்த்தரண்டையில போய் உட்காரும் பொழுதுதான் நம்ம ஒரு மாற்றத்தை காண முடியும். இந்த வசனத்தை நீங்க நல்லா படிக்கும் பொழுது, ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, நீங்க தியானிச்சீங்கன்னா பெரிய அதிசயம் அடங்கி இருக்கு இந்த வசனத்துல. புரியுதுங்களா? நம்ம தரையை விட்டு எழும்பும் பொழுதுதான் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். தரையிலே உட்கார்ந்தோம்னா முடிஞ்சிச்சு. நம்ம என்ன பண்ணோம்? நம்மளே நம்மளை வச்சு பூட்டிக்கிறோம் அறைக்குள்ள. நம்ம கர்த்தருக்காக எழும்ப வேண்டிய ஒரு சம்பவம் இருக்குது. எப்படின்னா நம்ம எழுப்பி நான் அங்க போய் செய்ய வேண்டிய போய் செய்வோம் இல்ல, நம்மளோட ஆவியை உற்சாகப்படுத்த கர்த்தர் அண்டையில போகணும். துக்கம் என்னை அதிகரிச்சாலும் நான் போக வேண்டிய இடங்கன்னா சபை. இப்ப நான் குறை சொல்லல, நம்ம இல்ல நம்மளுக்கு நம்ம குடும்பத்துல வந்து ஏதாச்சும் ஒரு துக்கமான காரியம் நினைச்சா என்ன பண்ணுவோம்னா சண்டையில கொஞ்சம் கஷ்டமா போயிடும். ஆமா இல்லையா? இது குறை சொல்லல, யாரையும் குறை சொல்லல, நம்மளுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா நான் கத்துக்கிட்டேன் தாவீதை பார்த்து. தான் மகன் இறந்துட்டாரு, அவர் ஆலயத்துக்கு போறாரு, ஃபெயிலியர் ஆலயத்துக்கு போறாரு. அப்ப நமக்கு ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், நம்ம வாழ்க்கையில ஃபெயிலியர் வச்சு நம்ம எங்க போகணும்னா கர்த்தராண்டையில போகணும். நம்ம கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு மாற்றம் வரும். சரிங்களா? தாவீதை பார்த்து கற்றுக்கொள்வதற்கு தான் வேதம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆராதனைக்குரிய ஒரு சில காரியங்கள் இருக்கு. நாம் கடந்து போற காரியங்கள், நம்ம தவறுகள் விழுந்துட்டாலும் சரி, நான் விழுந்துட்டேன், நான் படிச்சு ஃபெயில் ஆயிட்டேன், அப்படியா? இல்ல நான் ஏதாச்சும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் ஃபெயிலியர், படிப்புல ஃபெயிலியர், வேலையில ஃபெயிலியர், பிசினஸ்ல ஃபெயிலியர், கடந்து கொண்டு போயிட்டு தான் இருக்கேன். வசதி இருந்தாலும் நிம்மதியை சொல்லி போயிட்டு இருக்கீங்களா? எழுப்பி போங்க, கர்த்தராண்டையில போங்க. எழுப்பி போகும் பொழுது தாவீது உடை மாற்றவங்க எண்ணங்களை மாற்றிக்கொண்டு போங்க. நம்பிக்கையோடு கர்த்தராண்டைக்கு போங்க, கர்த்தரோட வார்த்தைக்குள்ள போங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா அவர் உங்களை தூக்கி வைப்பாரு. எப்படி தூக்கி வைப்பாரு? தாவீது தூக்கி உங்களுக்கு தெரியுமா? நான் இந்த வசனத்தை படிக்கும் பொழுது தாவீதுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அது கண்டுட்டு தாவீது என்ன பண்றாருன்னா, தாவீதுக்கு திருப்பி ஒரு பிள்ளை பிறக்குது. தாவீதுக்கு இருந்த 22 பிள்ளைகள்ல அது கண்டுட்டு பிறந்த சாலமோன் தான் அந்த தேசத்துக்கு ராஜாவா வராரு. எப்ப நம்ம வாழ்க்கையில தரையை விட்டு எழும்பி, எப்ப நம்ம வாழ்க்கை நம்ம எண்ணங்களை விட்டு எழும்பி, நம்ம சோக சிந்தனைகளை ஒதுக்கி வச்சு கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வரும் பொழுது, தேவனை துதித்து ஆராதிக்கும் பொழுது, நமக்கு கண்டிப்பா ஒரு ராஜரிக மரியாதை கண்டிப்பா இருக்கும். உலகம் பாவத்தை தான் பேசும், ஆனா கர்த்தர் உயர்த்தி நிக்க வைப்பார். எப்படி? நம்மள உயர்த்தது மட்டும் இல்ல. தாவீது அது கண்டு இன்னும் தோத்து போனாரா? தோத்துவா போனாரா? தாவீது இன்னும் பெருகி கொண்டே போனார். எப்படி? கர்த்தரையில வந்து விழுந்தனால.
கர்த்தரோட பாதத்துல ஒரு விடுதலை உண்டு. கர்த்தரோட பாதையில தான் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தரோட வாழ்க்கையில தான் ஒரு பலன் உண்டு. ஏன்னா உலகம் என்னே துக்கப்படுத்தும். அதே தாவீது சோர்ந்து கொண்டு இருந்தாருன்னா அந்த மனுஷன் மன உளைச்சலே இறந்திருப்பாரு. ஆமாவா இல்லையா? இப்ப ஒரு ஆணுக்கு வந்து ஒரு துக்கமான காரியம் வந்து எப்படி நடக்கும்? அது ஓய்மா? ஒரு பதில் உள்ளவங்க நடந்துச்சுன்னா விட்டுருவாங்களா? அந்த உலகம் சோசியல் மீடியா அழகா அழகரிச்சிருவாங்க. ஆமாவாயா? இப்படி இருக்கப்ப அந்த மனுஷன் அழகா புரிஞ்சிருச்சு, நான் செஞ்ச தப்பு, பதில் கொடுக்க வேண்டியது இங்க இல்ல, பதில் கொடுக்க வேண்டியது அங்க இல்ல, கர்த்தர்கிட்ட. கர்த்தர் பதில் கொடுக்காட்டியும் கர்த்தருக்கு பதில் தண்டனை எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் போக வேண்டியது கர்த்தர் இடத்துல தான். கர்த்தர் போனா அது என்ன ஆகும்? மகிமையாகும். நான் சொல்லுவேன்ல, நம்ம கர்த்தருக்காக கீழ் பண்ணி நடப்போம், கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழ்வனே. தாவீது வாழ்ந்து காட்டுறதுனாலதான் தேவனே சொல்றாரு, என் இருதயத்தை கேட்டவன். அப்ப நம்ம இருதயத்தை கேட்டவன் நடந்து கொள்வதற்கு ஒரு காரியம் இருக்கு. துக்கங்கள் வேதனை மட்டும் இல்ல, நாம் கர்த்தரை போய் பிடிக்கி நடந்து கொள்ளும் பொழுது ஒரு மாற்றம் வரும். அது கர்த்தரால் உண்டாக மாற்றமா இருக்கும். ஏன்னா நம்ம விட்டு எலும்பணும். எலும்பி எங்க போனா கர்த்தரை துதித்தோம். ஆமாவா இல்லையா? கர்த்தரை துதித்து போய் சாப்பிட்டாருன்னு சொல்லிட்டு, அப்ப ஒரு மனுஷன் ஒரு வாரம் சாப்பிடணும்னா அவர் பலவீனமா சாப்பிடும்போது உற்சாகமாகும். நம்ம ஸ்பிரிச்சுவலா யோசிச்சு பார்க்கும் பொழுது, நம்ம கர்த்தரை போகும் பொழுது அவரோட வார்த்தைனா நம்மளை வெள்ளப்படுத்துவார். உலக வார்த்தை நம்ம துக்கப்படுத்தி அப்படியே கொண்டு போயிருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுதுதான் அந்த குறைகள் எல்லாம் நீங்கும். இந்த விசுவாசிங்க, நான் நம்பினேன். ஏன்னா என்ன, ஆண்டவர் இப்படி ஒரு சம்பவம் நடக்கிறப்ப தாவீதை பத்தி நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது அதுக்கு அடுத்து வந்த மகன் தான் ராஜாவா இருக்காரு. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, நீ விட்டு அந்த தரையை விட்டு எழும்பி கர்த்தரை விட்டு விலகி இருந்தாருன்னா அவர் ஐடென்டிஃபை இல்லாம போயிருந்திருக்கும். ஆமாவா இல்லையா? அப்ப கர்த்தரை நம்ம ஆராதிக்கிற நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு காரியம் புரிந்து கொள்ளணும். கர்த்தருக்காக நாம் வாழும் பொழுது தடைகள் வரலாம், நம்மளே தவறுகள் செய்யலாம், நம்மளே எல்லாம் சூழ்நிலை கடந்து போகலாம். நாம் பிடித்துக் கொள்ள வேண்டியது கர்த்தரண்டை. தரையை விட்டு எழும்புவோம், கர்த்தரண்டைக்கு போவோம், கர்த்தரோட வார்த்தைக்குள்ள போவோம், கர்த்தரோட பிரசன்னத்துக்குள்ள போவோம். என்னாகும்? 6:25 அன்னைக்கு பாஸ்டர் பரிசுல சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கர்த்தர் வந்து அவருடைய முகத்தை என்ன பண்ணாருன்னா பிரகாசிக்க பண்ணுறாருன்னா, அவரை தேடுகிற பிள்ளைகள் வாழ்க்கையில தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? பிரகாசிக்க பண்ணுவாரு. அவரை தேடும் பொழுது அவர் முகத்தை பிரசன்னமாக்குறாருன்னா, கர்த்தர் அவர் முகத்தை பிரசன்னம் எப்படி ஆக்குவாரு? அவர் சன்னிதானத்துல வந்து நிற்கும் பொழுதுதானே. தாவீதுக்கு அவர் சன்னிதானத்துல கர்த்தர், தாவீது வந்து கர்த்தர் சன்னிதானத்துல போகும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சு. யாரையும் அவர் அழிக்க முடியல, யாரையும் அதுக்கிட்ட அவர் துக்கப்படுத்த முடியல. ஏன்னா அவர் பிடிச்சு கொண்ட கர்த்தரை. நம்மளும் நல்ல ஒரு காரியம் புரிஞ்சு கொள்வோம். நம்ம வாழ்க்கையில வந்து தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். முதல் ஒரு காரியம், நம்ம பேச்சை கர்த்தர் முன்பாக சாட்சியா வைத்துக் கொள்வோம். கஷ்டமா தான் இருக்கும், வேணே கலாய்ப்பாங்க, நம்மளுக்கு கலாய்க்க தெரியாம போயிருக்கும், இல்ல வேணே நம்மளே தப்பு பண்ணியிருப்போம், சூழ்நிலை வரும். நம்ம என்ன பண்றோம்? நம்ம பேச்சை காத்துக்கொள்வோம். ரெண்டாவது, நம்ம செயல்களில தேவனை மகிமைப்படுத்துற காரியமா இருக்கும். ஒன்னு ஆபிரகாம் வாழ்க்கை செஞ்சது போல கர்த்தருக்காக கீழ்ப்படிந்தது. நம்மளுக்கு தெரிஞ்ச நம்ம ஃப்ரெண்டு இந்த மாதிரி காரியம் செய்யலாம், நம்ம கீழ்ப்படியும் பொழுது நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து போஷிக்கிற கர்த்தருக்கு அவர் வார்த்தை கீழ்ப்படி நடந்தோம்னா, எப்படி ஆபிரகாமுக்கு ஒரு ஐடென்டிஃபை கர்த்தர் கொடுத்தாரோ அதுக்கான ஐடென்டிஃபை கண்டிப்பா நமக்கு கொடுப்பாரு. ஏன்னா அவர் உண்மை உள்ள தேவன். நம்ம தான் மாறிடுவோம், நம்ம எண்ணங்கள் மாறும், பேச்சுகள் மாறும், கர்த்தர் மாற மாட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில பேச்சுகள் சரி, நம்ம செயல்களை சரி, கர்த்தருக்குரிய ஆராதனை செலுத்துவோம். ரெண்டாவது, நம்ம கர்த்தருக்காக கீழ்ப்படியோம். மூணாவது வந்து தாவீது எப்படி எழும்பினாரோ, சூழ்நிலை எப்படின்னா சிறப்பா இருக்கப்ப எழும்புவது இல்லை. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், எழுப்பிட்டேன் இல்லை. நான் இன்னைக்கு சுகமா இருக்கேன், எழுப்பிட்டேன் இல்லை. நான் இன்னைக்கு நிம்மதியா இருக்கேன், எழுப்பிட்டேன் இல்லை. சரிதா? நான் இப்ப சொல்ற ஒவ்வொரு காரியமும் நான் சொன்னேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். எல்லாம் வந்து மேன்மையான ராஜா உட்காந்து காலாட்டிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கையில் இல்லை. எல்லாம் பெரிய பெரிய துக்கத்தை தாண்டி வரப்பதான் அவங்க எழும்புனாங்க. தெரியுதுங்களா? நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம நல்லா இருக்கப்ப கர்த்தரை பிடிச்சு கொள்வோம், ஸ்ட்ராங்கா இருக்கப்ப வசதியா இருக்கப்ப கர்த்தரை பிடிச்சு கொள்வோம். சரிங்களா? நம்மளுக்கு செல்வ செழிப்பு இருக்கும் பொழுது பிடிச்சு கொள்வோம். சரீரத்துல பலவீனம் வரும் பொழுது யோபின் ஃப்ரெண்டா மாறிடும். ஆமாவா இல்லையா? அவர் இருக்காரோ, அவர் இப்படி செஞ்சிருப்பாரோ, நம்மளே நம்ம ஒரு வித்தியாசமான ஆள் இல்லையா? நம்மளும் மனுஷன் தானே. ஆமாவா இல்லையா? கர்த்தர் கொடுத்தார், செழிப்பா இருப்போம். கர்த்தர் எடுத்தார், ஆமாவா இல்லையா? கஷ்டமா தானே இருக்கும். நான் இன்னைக்கு இந்த நாளை நம்ம தியானித்த வசனம் வந்து ஒவ்வொரு பாடுகளுக்குள்ள கடந்து போய் கர்த்தரை பிடிச்சு கொண்டாங்க. நம்மளும் சரி, வாழ்க்கையில அநேக பாடுகள் கடந்தாலும் நாம் நினைத்து பார்க்க ஒரு காரியம் இருக்கு. யெகோவா ஈரே என்று இருக்கார். நம்முடைய பாடுகளை அவர் பார்த்துக் கொள்வார், நம்முடைய துக்கங்களை அவர் சந்திப்பார். சரிங்களா? கடைசியா வந்து நம்ம கர்த்தருக்காக நம்ம எழுப்பி நிக்கணும். நம்ம துக்கங்களை நம்ம ஆளுகை செய்ய விடாமல கர்த்தரை நம்ம பிடித்து நடக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். சரிங்களா? நீங்க அப்படியே எழுந்துட்டு நம்ம எழுந்து நிற்போம், கண்களை எப்படி ஜெபம் செய்ய போறோம். சரிங்களா? கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே.
இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. அப்பா நான் தியானித்த வார்த்தையும் கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஏசப்பா உமக்கு நன்றி. சபையில் இருக்கிற ஜனங்களே, நீ நம்ம தியானித்த வார்த்தையை நினைவு பாருங்க. நம் வாழ்க்கையில செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியமா இருக்கட்டும். நம் எண்ணங்களை ஒப்பு கொடுப்போம், நம் செயல்களை ஒப்பு கொடுப்போம், நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும். கீழ்ப்படிவதை வசனம் சொல்லுதுல, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லதுன்னு சொல்லிட்டு நம் வாழ்க்கையில அநேக காரியங்கள் வந்து நம்ம கர்த்தருக்காக விட்டு கொடுக்க வேண்டிய நிறைய காரியங்கள் இருக்கும். நம்மள வந்து நிறைய காரியங்கள் நேசிச்சு இருப்போம். ஆண்டவரே இது உண்மைதானா, கர்த்தர் பேசியிருப்பாரு, நம்ம இது உண்மைதானா என்று சொல்லி யோசிக்காம கர்த்தர் வார்த்தையை நிதானமாய் தெளிவாய் புரிந்து கொண்டு அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமை உயர்த்தினவர். அப்போஸ்தலர் பவுல் தான் எழுதியிருக்காரு கொலோசியர்ல, அவர் வாழ்க்கை அனுபவங்கள் ஆவியானவர் வழி நடத்துறத உணர்ந்துதான் சொல்லியிருக்காரு, வார்த்தையினாலும் கிரியினாலும் என்று சொல்லி. ஒரு கர்த்தர் வழி நடத்தின ஒரு காரியங்கள் ஒரு 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 ஆசீர்வாதத்தை அவர் தெளிவாக வைத்திருக்கார். நம்ம வாழ்க்கையிலும் நம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள தடை வந்து நம் வார்த்தையா இருக்கக்கூடாது, நம் செயல்களா இருக்கக்கூடாது. நம்ம ஒப்பு கொடுப்போம், நம்ம எண்ணங்களை ஒப்பு கொடுப்போம். நம்மளை பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம கர்த்தர் கொடுக்குற ஆராதனை எப்படியா இருக்கணும்னா, நம்ம ஆராதிக்கிற தேவனுக்கு கனத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையா இருக்கணும், செயல்களா இருக்கணும். நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போமா, எண்ணங்களை ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவே நீ நல்லவர் ஆண்டவரே, அப்பா கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய பாரமான காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, அதை மேற்கொள்ள கிறிஸ்துவின் மேலே எங்களோடு இடைபடட்டும் ஆண்டவரே. அப்பா உமது அதிசயங்களை நாங்கள் அறிந்து கொள்றதுக்கு ஆண்டவரே கீழ்ப்படிய கற்றுக் கொடுங்க ஆண்டவரே. அப்பா உண்மை ஆராதனைக்குரிய காரியங்கள் நாங்கள் செயல்படுறதுக்கு ஆண்டவரே எங்க வாழ்க்கை ஒரு கீழ்ப்படிதலா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரை தாவீது எப்படி தன் சூழ்நிலையை விட்டு ஆண்டவர் எழும்பினது போல எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா தடை கற்கால எவ்வளையோ துக்கங்கள் இருக்கலாம் ஆண்டவரே, எவ்வளையோ பதில்கள் கிடைக்காமல் போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அப்பா நீர் எங்களை உயர்த்துவீர் ஆண்டவரே, நீர் எங்களை கட்டி எழுப்புவீர் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பலவீனத்தை விட்டு எழும்பணும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் சூழ்நிலையை பார்க்காதபடி, சூழ்நிலையை பேசாதபடி, சூழ்நிலை கண்டு ஆண்டவர் துவண்டு போய் இருக்காதபடி கர்த்தரை உயர்த்துகிற ஒரு பிள்ளையார், கர்த்தரை ஆராதனைக்குரிய ஒரு மகிமை செலுத்துகிற பிள்ளையார், எங்கள் வாழ்நாள் எங்கள் வாழ்க்கை கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளையார், துக்கங்கள் எங்கள் வந்தாலும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிற பிள்ளைகளை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆண்டவரேப்பா, கர்த்தரை வார்த்தை கேட்ட உங்களுடைய பிள்ளைகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உமது மகிமைக்குரியான காரியங்கள் உமது வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறபடியான ஆண்டவரே, அந்த ஜீவன் ஒவ்வொரு இருதயத்தை தொடட்டும் ஆண்டவரே, ஒவ்வொரு சூழ்நிலை பிடிக்கட்டும் ஆண்டவரே. அப்பா உமது வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்குது ஆண்டவரே, அப்ப கட்டி எழுப்பட்டும் ஆண்டவரே. வாழ்க்கையில கர்த்தருக்குரிய ஆராதனை செலுத்த பேச்சினால் மட்டுமல்ல ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உண்மை ஆராதனைக்குரிய காரியங்கள் செயல்பட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த அளவுக்கு கூட நம்ம மாதிரி அவங்களுக்கு பிள்ளை பிறந்தா நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். பற்றி வாங்க. ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். சரி, பிள்ளை வந்து ஒரு 3 வாரம் ஆகுது. அவங்க வந்து இந்த மகளை வந்து கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க நீங்க வந்து சரி வா 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 ஒண்ணுமில்ல வா கொஞ்சம் அம்மா பிடிச்சிக்கோ. சரிங்களா? பிள்ளை பேரு மனிஷா. சரிங்களா? அவங்க வந்து இந்த பேபிக்கு வந்து கிறிஸ்துவின் பேர் மனிஷான்னு வச்சிருக்காங்க. சரிங்களா? அதாவது கர்த்தருடைய சொல்லி ஒரு அடையாளம் வரும். சரிங்களா? அப்ப இந்த மகளை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கர்த்தருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்க போறோம். அம்மை பிள்ளைக்கு ஒப்பு கொடுக்க முன்பாக நம்ம ஒரு சில காரியங்கள் சொல்ல போறோம். அம்மை நீங்க இந்த பிள்ளைய வந்து கர்த்தர் வழி நடத்தும். அதாவது உலகத்தில் நம்ம நீங்க தியானித்த வார்த்தையின்படி இல்லை. சரி பார்த்தானே சின்ன நல்ல ஒரு காரியத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. இது வந்து சபை முன்னிலைன்றதை விட கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்காரு. சரிங்களா? இந்த பிள்ளைய நீங்க கர்த்தருக்கு முன்பாக நம்ம இன்னைக்கு தியானம் சொல்ல நம்மளுடைய பேச்சு, நம்ம நடத்தை, நம்மளுக்கு சூழ்நிலை வந்தாலும் சரி கர்த்தருக்கு பிரியமுள்ளபடி தான் நடத்தணும். அதாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு தேவ பயத்துல அந்த மாதிரி இதெல்லாம் நடத்தணும்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கணும். இந்த வழியில வந்து நாங்க ஜெபம் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் வந்து உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு காரியம், இது வந்து ஒரு தாயானவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பா இருக்குது. சரிங்களா? அப்ப நீங்க வந்து எந்த சூழ்நிலையும் இந்த மகளை வந்து கர்த்தர் தேவ பயத்துல, இப்ப ஒண்ணு தேவ பயம்னு சொல்லும் பொழுது உலகத்துல அநேக
சடங்காரங்கள் இருக்குது, சம்பிரதாயம் இப்படி சொல்லி இருக்குது. ஆனா நம்மளுக்கு வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் கர்த்தரை மகிமைப்படுத்துற ஒரு வாழ்க்கை தான் இருக்கும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த ஒரு சூழ்நிலை, எப்படி நம்ம பிள்ளை நமக்கு பிடிக்காத வழி நம்ம நடந்த பிடிக்காதோ, அதே மாதிரி கர்த்தருக்கு பிடிக்காத வழி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நடக்க விடக்கூடாது. சரிங்களா? அது வந்து நாங்கள் சொல்றதை நீங்க வந்து கர்த்தர் மூலம் ஒப்பு கொடுத்து அப்படிதான் நடத்தணும். சரிங்களா? அப்படி நடத்தும் பொழுது தான் இயேசுவுக்கு மகிமையா இருக்கும். புரியுதுங்களா? இல்ல எனக்கு ஒரு சிச்சுவேஷன் மாறிச்சு அப்படி இருக்கக்கூடாது. வார்த்தை வந்து நம்ம வந்து மனுஷர்கிட்ட பேசுற வார்த்தையை மாத்தான கர்த்தர்கிட்ட கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கணக்கில் வச்சு, அப்ப நம்ம வந்து பயமுறுத்தல, உண்மையா அந்த கர்த்தர் மேல உள்ள அன்பை நீங்க பிடித்து கொண்டு நீங்க கர்த்தருக்கு இந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்கணும். சரிங்களா? நாங்க ஜெபம் பண்ணுவோம். அப்படியே கண்களை மூடி உங்களுடைய கரங்களை நேராய் இந்த குழந்தைக்கு நேராய் திருப்புங்கள். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். குழந்தை கர்த்தருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, இந்த தாய்க்கு இந்த பிள்ளையை நீர் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தாய்க்கு ஆண்டவரே நீர் பலத்தை கொடுத்திருக்கிறீர், குழந்தைக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் இடத்துல இருந்து பெற்றுக்கொண்டோம். இந்த ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றி சொல்கிறோம். குழந்தையை கர்த்தருடைய பாதத்துல நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, பெயர் சொல்லி தாயின் கருவில் அழைத்த தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா, தாயின் கருவில் இருக்கும் பொழுது இந்த குழந்தை தெரிந்து கொண்ட தேவன் நீர், சுக பிரசவத்தை கட்டளையிட்ட தேவன் நீர் ஆண்டவரே. இந்த பிள்ளையை கர்த்தரிடத்தில் பிரதிஷ்டை நாங்கள் செய்கிறோம். பெயர் சொல்லி அழைத்த தேவனுக்கு இந்த பிள்ளையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஐயா தாய் இவர்களை வளர்க்க ஞானத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். குழந்தை வளர்கிற காலங்களில் கர்த்தரை ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க பிடித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தாய்க்கும் குடும்பத்துக்கும் ஒரு பலத்தை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, குழந்தைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த ஒரு நோய் வராதபடி ஆண்டவரே கர்த்தர் தூதர்களை வைத்து காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய தெய்வ தூதர்கள் இந்நேரமும் இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இந்த குழந்தையை சுற்றி தெய்வ தூதர்கள் எந்த நேரத்திலும் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபையார் நாங்கள் யாவரும் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம். குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம். தாய் தகப்பனை ஆசீர்வதிக்கிறோம். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சபைக்கு ஆண்டவரே இந்த குழந்தை வளர்ந்து வந்து ஊழியங்களை செய்த ஆண்டவரே ஐயா கர்த்தருக்காக வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதியும். ஆண்டவரே, விசேஷமாய் தாயாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மகளுடைய எல்லா காரியங்களும் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்களோ ஆண்டவரே கர்த்தர் அதன்படி அவர்கள் வாழ்க்கையில நடத்தி வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இவர்களுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இவர்களை ஆண்டவரே தொடர்ந்து சபைக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. சபையோட காலேஜ் வாங்கிப்போம். அப்படி அமருவோமாக. நல்ல ஒரு தேவ செய்தியை நாம் கேட்டோம். ஒரு சிறிய கூட்டமா இருந்தாலும் இந்த கூட்டத்துக்கு ஏற்ற வசனத்தை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிற கர்த்தர் இயேசு ஒருவரே. ஆமென். தேவைகளை கேட்கும் பொழுது தேவன் அடியில கேட்கும் போது அப்படியே ஆக கடவுது. தேவன் அப்படியே செய்து முடிப்பார். ஆமென். சாட்சிகளின் நேரம். யாருக்காவது சாட்சிகள் இருந்தால் வந்து சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ஒரு சாட்சி சொல்லணும். அது வந்து ஆண்டவருடைய பாதுகாப்பு விதம். நம்மளுக்கெல்லாம் தெரியும், இந்த இடத்துக்கு கீழே ஏற்கனவே இல்லையா? இல்லை, மேடுதான் இருக்கா? வேலை முடிஞ்சு நான் காலைல வேலைக்கு கிளம்பி வரும் பொழுது லோரில் பிரேக் இல்லை. சரிங்களா? கேள்வி நான் சொன்ன உங்களுக்கு சொல்ல கேள்வி சொல்ல. நான் காலைல வேலைக்கு வரேன், லோரில் இறங்குறேன், லோரி வந்து பிரேக் பிடிக்கல. ஆனால் ஆண்டோட கிருபை, லோரி பிரேக் பிடிக்கல. நான் எப்படியும் கண்ட்ரோல் பண்ணேன், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. லோரி வந்து கீழே வந்து பிறண்டிடுச்சு. இந்த அக்கத்தில் டெஃபில் கீழே. ஆண்டவர் வந்து எனக்கு நான் முதல் நாள் வந்து எனக்கு அவ்வளோ ஃபீல் எதுவும் தெரியல. அப்படியே கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே எஞ்சி அடுத்து ½ அன் ஹவரில் நான் திருப்பி என் வேலையை கண்டினியூ பண்ணி போயிட்டேன். அதில் என்ன எனக்கு ஒரு உணர்த்துதல் வந்துச்சுன்னா, அந்த டைமில் வந்து முன்னுக்கு காடி லோரி வந்துருச்சுன்னா
நான் யாராச்சும் அடிச்சிருப்பேன், யாராச்சும் கொடுத்து பலியாக இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் எல்லா விதத்திலும் எனக்கு ஒரு அதிக பலனை கொடுத்து அவரோட கிருபையினால் மூடிக்கொண்டாரு. லோரி வந்து உடனே லோரி பாக்ஸ்லாம் உடஞ்சி போச்சு. ஆனால் ஆண்டோட கிருபை வந்து எந்த ஒரு சேதமும் எனக்கு வராதபடி, சின்ன கால் வலி தான் சரிங்களா, அது கால் பேண்டல்னால தான், வேறு விதம் எதுவும் இல்லை. ஆண்டு அவருடைய கிருபையினால் என்னை அப்படி பாதுகாத்து கொண்டாரு. எந்த ஒரு ஆபத்துகள் வராதபடி, மற்றவங்களுக்கு எந்த ஒரு துக்கங்களை விளைவிக்கிறபடியே கர்த்தர் பாதுகாத்து கொண்டார். அவருடைய கிருபை என்னை சூழ்ந்திருக்கிற கர்த்தர் ரொம்ப நன்றி செலுத்தார். சாட்சி. சங்கீதம் 91 நம்ம பார்ப்போம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவன். நம்ம சிறிய காரியத்துல ஜெபிச்சுட்டு வெளியாகும் போது தேவன் அற்புதமாய் வழி நடத்துவார். இந்த ஆபத்திலிருந்து தேவன் விடுவித்து இருக்கிறார். ஆமென். வேற சாட்சிகள் யாருக்கு? என்னோட சாட்சி வந்து சொன்ன சம்மந்தப்பட்ட சாட்சி தான். நான் வந்து வேலை செய்யறது போயிட்டு இப்போதான் பாஞ்ச் அடிச்சு காடி பக்கிங் பண்ணுறேன். காலையிலே எப்பயுமே இந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புறது கால் பண்ணுறேன் பண்ண மாட்டேன், ஏன்னா அவங்க வேலை செய்யறதுனால. திரும்பி பார்த்தா ஃபோட்டோ வந்துச்சு. ஃபோட்டோ வந்தோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, சரி இதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஃபோட்டோ பார்க்குறது லோரி தண்ணி போய் நிற்கிது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சூப்பர்வைசருக்கு கால் பண்ணுறேன், ஃபோன் எடுக்கல. எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்லன்ட்டு நான் போயிட்டு அங்கே போய் பார்க்குறேன், ஜாமு சரியான ஜாம். ஏன்னா லோரி பேண்டிச்சனால ரோடு ஃபுல்லாக ஜாமு. எனக்கு லோரி காலையில் போகிறப்ப அழுவாச்சு தாங்க உள்ள அழுதுகிட்டே போகிறேன், என்ன ஆச்சுன்னு தெரில. வீடியோ கால் பண்ணுறேன், என்கேஜாக இருக்குது, கால் போக மாட்டேது. அப்புறம் கிடச்சிச்சு, நல்லா இருக்குன்னு சொல்ல, இருந்தாலும் எனக்கு நேரடியாக போய் பார்க்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போகிறேன். ஜேமாக இருக்குது, காடி எங்காவது ஒரு பக்கிங் போட்டு ஓடிடலாமான்னு கூட தோணுச்சு எனக்கு. இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அப்படின்னு நான் போய் நின்று பார்க்குறேன். ரோடு தாண்டி அந்தாண்டி போய் பார்க்குறேன், லோரிக்கு பின்னாடி நிற்கிறாரு, எனக்கு சரியா தெரியல. சரிட்டு இங்கிட்டு ரோடு தாண்டி அப்புறம் அங்கிட்டு போயிட்டு ரோடு தாண்டி அந்தாண்டி போய் நின்று பார்க்குறேன், முழுசா நிற்கிறாரு. ஆண்டுகிட்ட கேட்டேன், ஆண்டவரே இது என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே நடக்குது, எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டுகிட்ட கேட்டேன். ஆண்டு எனக்கு அந்த டைமில் வந்து டக்குன்னு வந்த ஒரே ஒரு காட்சி என்னன்னா மீட்பு வசனம். அந்த ஒரே ஒரு வசனம் தான் வந்துச்சு. அந்த ஒரு வசனம் தான் எனக்கு அந்த டைம்ல யார்கிட்டையும் சொல்லி அழுவும் முடியல, புலம்பவும் முடியல. அந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் என்னை தேட்டுருச்சு. ஆண்டுக்கு தான் முழுசா நன்றி சொல்லணும். எனக்கு தெரியல அந்த சூழ்நிலையில நான் என்ன பண்ணணும்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல. அப்ப நான் பாக்குறப்ப இந்த டிராஃபிக் லைட்ல முழுசா ஒரு உருவத்தை ஆண்டு எனக்கு காட்டினாரு. அதுக்காக ஆண்டுக்கு நான் நன்றி சொல்றேன். ஆமென் ஆமென் ஆமென். தேவன் அப்படியே செய்கிறவர். ஆமென். சுகத்தை கொடுக்கிறவர். வேற யாருக்கும் சாட்சிகள்? வெல்கம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் வந்து என் ஸ்கூலில் வந்து ஓரியன்டேஷன் வீக் எக்ஸாம் வந்துச்சு. அதில் இந்த வாரம் தான் வந்து அதோட ரிசல்ட் கொடுத்தாங்க ஃப்ரைடே. அதில் வந்து ஏசப்பா வந்து எனக்கு சிப்பாகி ஏஎஸ்டி கிளாஸ் கொடுத்துருக்காரு, செகண்ட் கிளாஸ் ஏசப்பா கொடுத்துருக்காரு, ஏஎஸ்டி கிளாஸ். அதுக்காக ஏசப்பா அந்த சாட்சியை நான் கொஞ்சமா அப்படியே சொல்லியிருந்தேன். அவனுக்கு போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஓரியன்டேஷனில் ஆஃப்டர்நூன் கிளாஸ் வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படின்னா பிள்ளைங்களை காலையில் ஏற்றி விட்டு அவனை போய் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் எனக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், ஜபத்துக்குள்ளாரே இருந்தாண்டே இந்த ஓரியன்டேஷன் வீக்கில் எக்ஸாம் நடக்குது, அது ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்குது, அதுக்கப்புறம் வந்து டயக்னோஸ்டிக் எக்ஸாம்னு ஒன்று நடக்குது. இந்த காலை கிளாஸ் 2 கிளாஸ் தான், காலையில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் 2 கிளாஸ், ஆஃப்டர்நூன் கிளாஸ் 5 கிளாஸ் வச்சிருக்கிறாங்க. என்ன ஆண்டவரே இது அப்படின்னு. இந்த 2 கிளாஸ்ல 60 பிள்ளைங்கள்ல தான் சூஸ் பண்ணுவீங்க. அடுத்து இருக்கிற 100-150 பிள்ளைங்க மத்தியான ஸ்கூலுக்கு போயிடும். இவன் எப்படி எழுத போறான்னு தெரியலையேன்னு ஒரே பதட்டம். அப்பா அம்மாவுக்கு தான் பதட்டம், பிள்ளைங்களுக்கு இல்லை. அவன் அந்த ஒரு வாரமா புக்கை தொடுறான், எடுக்கிறான், மூடி வைக்கிறான். அது ஒரு ஜாலி மூட்லேயே ஹாலிடே மூட்லேயே போய்கிட்டு இருக்கிறான். நானும் ஜெபத்தில் வச்சுட்டு கடைசியாக வெள்ளிக்கிழமையில ஜெபிச்சு, ஆண்டவரே வெள்ளிக்கிழமை ரிசல்ட் கிடைக்கும் போது எனக்கு தெரியாது என்ன கொடுப்பீங்கன்னு, ஆனால் காலை கிளாஸ் எனக்கு வேணும். அவன் நினைச்ச மாதிரி அந்த சயின்ஸ் கிளாஸ் ஏஎஸ்கே கிளாஸ் அவனுக்கு கிடைக்கணும்னு. அதுக்கப்புறம் கமாஸ்கினி ஐடிஎம்இலாம் கமாஸ்கினி பண்ண சொன்னாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தா மார்னிங் கிளாஸ் டிஎல்பி செசி பாகியில் கொடுத்துட்டாங்க. ஆண்டவருக்கு தான் நான் துதியும் கடமும் செலுத்துறேன். வேற யாருக்கும் சாட்சி இல்லைன்னா நம்ம காணிக்கைக்கு நேராக கடந்து செல்லலாம். காணிக்கை உங்களுக்கு கரங்களை எடுத்து வைத்துக் கொள்ளலாம்.
I would like to say thanks to God because now my son no more in Tamil school politics already. He already shifted to Malay school because there's some issue in the Tamil school. That's why he shifted. But God really helped because why? When you pindah sekolah, he must take 1 month. So when I went at pindah sekolah, within 1 week, teacher got place for both of my son. So for that I'm lucky because to pindah school takes time, and I meet a lot of teachers, a lot of people help me. The pindah school section become very fast. So now today my son is happy in the school that he really wanted. So praise God. ஆமென் ஆமென் தேவனால் கூட இது ஒன்றுமே. வேற யாருக்கும் சாட்சிகள் இருக்குதா? சரி, அப்படி யாருக்கும் சாட்சி இல்லைன்னா நம்ம காணிக்கைக்கு நேரா கடந்து செல்வோம். கல்வினன் காணிக்கைக்காக ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தை கொடுத்துருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கர்த்தாவே ஆண்டவர் வசதியாக கொடுத்து நன்றி ஆண்டவரே இதில் காணிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே கொடுக்கல அப்போ கொடுக்கப்படும் ஆண்டவரை நோக்கி கூட அவர் மறுதொழில் சொல்லுங்கப்பா அப்படியே ஆண்டவரும் காணிக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே அவர் குடும்பத்தை ஆசிரியர் வெயில் செய்கிறபடி ஆசிரியர் கர்த்தாவே அவர் தேவையில்லை சந்திக்க முடிய ஜெபிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவரே ஆண்டவர் மாவு தண்ணி பசி சேர வைக்க அந்த குறையாதபடிக்கு கர்த்தாவே அவர்கள் ஆசீர்வதித்து வெளியில் நடத்தி ஜெபிக்கிறோம். ஆமென். காணிக்கை இருக்கிற வெளியில ஒரு பாடல்களை பாடும், காணிக்கையை செலுத்தும். Hallelujah. நல்லவர். சபையின் அறிவிப்புகளை கடந்து செல்வோம். வழக்கம் போல சபை 10:30 மணி ஆரம்பிக்கப்படும். 10 மணிக்கு வர்ஷிப் ப்ராக்டிக்ஸில் சில மாற்றங்களுக்குள்ளாக இந்த வருடம் சபை நம்ம கடந்து போயிருக்கோம்.
9:45 10:15, அதாவது 9:45 10:15 வரைக்கும் நம்மளுடைய வர்ஷிப் ப்ராக்டிஸ் நடைபெறும். 10:15, அதாவது 10:15 10:30 வரைக்கும் ஒரு குட்டி ஜெபத்துக்குள்ளாக கடந்து சென்று நம்ம என்ன செய்வோம், சபையின் ஆராதனைக்குள்ளாக கடந்து போவோம். அந்த ஜெபத்தில் நிறைய பேர் கலந்து கொள்ளுங்கள். நிறைய பேர் லீட் பண்ணுவீங்க. எந்த ஊழியம் செய்யாதவங்க இப்போ மரியாக்கெல்லாம் அந்த டேயில் நீங்கள் லீட் பண்ணுவீங்க. ஆஷா என்ன செய்வாங்க, உங்களோட பேர்களை போட்டுருவாங்க. ஸோ உங்களுக்கு தனியாகவும் சொல்லுவாங்க. நீங்கள் 10:15 உங்களுடைய 15 நிமிட ஜெபத்தை இங்கே நீங்கள் செய்யும் பொழுது அது ஆசீர்வாதமாய் சபைக்கு மாறும். சரிங்களா? கவனத்தில் கொள்ளுங்கள். அதை முடிஞ்சு வெள்ளிக்கிழமை ப்ரே மீட்டிங் நடைபெறும். இங்கே இருக்கிறவங்க கலந்து கொள்ளுங்கள். யாராவுக்கும் விசேஷமாக வியாதியில் இருக்கிறவங்க, இல்லை வறுமையில் இருக்கிறவங்க, தேவைகளில் இருக்கிறவங்களுக்கு ஜெபம் வேணும்னா சபைக்கு கூட்டிகிட்டு வாருங்கள். அந்த நாளில் அவங்களுக்காக விசேஷமாக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படும், ஜெபிக்கப்படும். அந்த கூட்டங்களில் அவங்களுக்காக ஜெபியுங்கள். நீங்களும் சேர்ந்து அது ஆசீர்வாதமாய் மாறும். சரிங்களா? அது முடிஞ்சு நமக்கு வழக்கம் போல் சபை சுத்தம் செய்கிற காரியங்கள் இருக்கும். அது சனிக்கிழமை இல்லை மற்ற காலங்களில் நீங்கள் செய்யலாம். யார் யார் செய்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சில பேர் நானும் இந்த சபை சுத்தம் பண்ணுறதுல ஈடுபாடு கொடுக்கணும், நானும் எனக்கும் அது ஆர்வம் இருக்குது. ஏன்னா என்னோடய ஊழியெல்லாம் ஆரம்பத்தில் சர்ச்சில் சபையை சுத்தம் பண்ணுறது தான் ஊழியம். அதுதான் எடுத்துருவோம், மோப் எடுத்துருவோம், கூட்டுமாறு எடுத்துருவோம், பாத்ரூம் கழுவுறதுலேருந்து சபையில் மட்டும் செய்கிறதில்ல, எங்களோட போதகரோடைய வீட்லேயும் நாங்கள் செய்வோம். அது எங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் ஊழியம். அதனால் நிறைய பேர் நீங்கள் இந்த காரியம் செய்கிறது கர்த்தர் எப்படி நான் அந்த விஷயத்தில் கூட ஆசீர்வதிப்பாருன்னு கேள்வி கேட்டிங்கன்னா, அதோட ஆசீர்வாதம் கர்த்தருக்கு பரிசு, பெரிய காரியங்கள். ஸோ அதில் ஈடுபாடு கொடுக்கணும், சுத்தம் செய்யணும், எனக்கும் ஒரு டர்ன் கொடுங்கன்னா நீங்களே வாலண்டியராக போயிட்டு ஆஷாவை பார்த்துட்டு நானும் ஒரு நாளில் எனக்கும் சொல்லுங்கள், நானும் சர்ச் சுத்தம் பண்ணுறேன். ஒரு ஆள் போதும், 2 ஆள் போதும், இந்த சர்ச் அழகாக சுத்தம் பண்ணிடலாம். சரிங்களா? நீங்கள் அவங்கள பார்த்துக்குங்க. அது முடிச்சுட்டு மற்ற காரியங்கள் எதுவும் இல்லை. நீங்கள் தொடர்ந்து சபையில் உள்ள காரியங்களுக்குள்ளாக ஏதோ கேள்விகள் இருக்கிறன்னா நீங்கள் இங்கே இருக்கிற லீடர்ஸ் மத்தியில், பாஸ்டர் மத்தியில் கேளுங்கள். மற்ற காரியங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அறிவிக்கப்படும். சரிங்களா? எழுந்து நின்று நம்மளுடைய தேசத்துக்காக கண்களை முடிச்சு வைப்போம். உங்களுடைய செல் குரூப்பில் உங்களுக்கு சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்ஸ்அப் குரூப் செல் குரூப்பில் இருக்குல்ல, அதில் அப்டேட் கிடைக்கப்படும் எந்த வீட்டிலன்னு. முடிந்தளவு உங்களுடைய ஈடுபாடு அதிகமாக இந்த செல் குரூப்லேயும் சபையிலையும் கொடுங்க. சரிங்களா? நம்மளுடைய தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். மரியாக்கா வரீங்களா? இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இருக்கீங்களா? நம்மளுடைய மலேசியா தேசத்துக்காக ஜெபியுங்கள். மலேசியா தேசத்தில் அநேக காரியங்கள் கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்களை மூடி ஜெபிப்போம். Rishantala Bashikera Bakura Nama Sendere Boshiketala Antala Bashikara Baba அன்பின் பரலோக பிதாவே, பிதாவின் மலர் பாதத்தை நோக்கி பார்க்கிறேனப்பா. அப்பா, மலேசியா தேசத்தை உங்கள் ரத்த கைக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. அப்பா, ஜனங்களை தொடுபடியாக பேசுகிறேன். மலேசியா தேசத்தில் கட்டப்பட்ட கட்டுகள் ஜபத்தால் உடைக்கப்பட வேண்டும். அப்பா, ஜனங்களை நேசித்து இறங்கி வாங்கப்பா. ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும். உங்களுடைய கிருபையும் இறக்கவும் காட்டி ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அப்பா பிதாவே, மலேசியா தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அக்னி ஊற்றப்பட வேண்டும் டாடி. ஓ சாந்தாலா பாஷேகேராபா அந்தர பாக்குஷிகேராமா ஷேகேதாலா பாஷேகேராபா மோரா சாந்தோ ரோபோ கோதாரேனாமா மோரா தீராமா ஷேகேராபா. அப்பா, தேசத்தை ஆசீர்வதிக்கப்பா. ஓ ரானாமா ஷேக்கே தலாபா. அப்பா, தேசத்தில் ஜனங்கள் வேலையில்லாத ஜனங்களுக்கு வேலையை கொடுத்து ஆசீர்வதிக்கப்பா. அப்பா, தேசத்தில் இருக்கிற வாலிபர் பிள்ளைகளை தொடுங்கப்பா. இந்த சபைக்கு தேவைப்பா. தேசத்தில் இருக்கிற வாலிபர் பிள்ளைகள் சபைக்கு தேவைப்பா. ரிஷாந்தாலா பாபா. அப்பா, மலேசியா தேசத்தில் இருக்கிற அதிகாரிகள், இருள வாழ்ற அதிகாரிகள், பட நடிகர்கள், இருள வாழ்ற பட நடிகர்கள் எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் டாடி. இயேசுவே, your word go to that
hand of the world. அப்பா பிதாவே இயேசுவே தீர்க்கதரிசிகள் கதறி ஓடி வந்தது போல் இந்த ஜனங்கள் ஓடி வரணும்ப்பா. அப்பா நோவா பேலத்துக்குள்ள ஓடி வந்துடணும்ப்பா. அப்பா நோவா பிரசனை பண்ணும்போது ஜனங்கள் அசத்தியா இருந்தாங்கப்பா. ஜனங்கள் அசத்தியா இருக்காதபடிக்கு இயேசுதான் தேவன் என்று ஜனங்கள் உங்க பேலத்துக்குள்ள வந்துடணும்ப்பா. அப்பா தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தை உயர்த்துங்கப்பா. உயர்த்தி நிறுத்தி வைங்கப்பா. அப்ப தேசத்துல புதிய காரியங்களை செய்யுங்கப்பா. ஓ ஷாலா பாபா பாபா ரிசந்தோ ரொபோ ஷேகே தானா மாக்குரியானாமா அந்தலா பாக்கு அப்பா இங்க தாழ்த்துக்கிறீங்கப்பா. நீங்க தேசத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்பா பிதாவே அப்பா எங்களோட ஜபத்தை கேட்டு தேசங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேசங்களை மென்மைப்படுத்துங்கப்பா. ஓ ரினாமா ஷேகேரா பாபா பாபா இயேசு நாமத்தை நாங்க வேண்டிக் கொள்கிறோம் என் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். கிருபை மிக்க இயேசுவே அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பரிசுத்தர் ஆண்டவரே எங்கள் மத்தியில் உலாவனதுக்காக நன்றி. எங்கள் மேல் உங்கள் கிருபை இரக்கம் தயவை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. வரப்போற காலங்களில் ஆண்டவரே அப்பா எல்லாம் பொல்லாப்புக்கும் ஆண்டவரே விலக்கி எங்களை சுகத்துடனும் ஆண்டவரே சமானத்துடனும் தேவ பயத்துடனும் தேவ அன்பிலும் எங்களை போஷித்து நடத்துங்க சுவாமி. அப்பா சபைக்கு வந்திருக்க அனைத்து உள்ளங்களை ஆசீர்வதிங்க. தேவைகள் சந்திக்கப்படுவதாக ஒவ்வொரு கேள்விகளுக்கும் கர்த்தர் பதில் கொடுங்க ஆண்டவரே அப்பா. ஞானத்தினாலும் ஆண்டவரை சம்பூர்ண ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்துங்கப்பா. உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரை. எங்களை தாழ்த்தி உயர்த்தி அன்பின் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகலவான கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார். சபை முடிஞ்ச விட ஒரு சின்ன ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கு. சாப்பிட்டுட்டு சபையில் எல்லாம் தெரியும் நம்ம சர்ச்சுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். கொஞ்சம் கிளீனிங் வேலை இருக்கு, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கர்த்தர் அனைவரும் ஆசீர்வதிப்பார்.